வணக்கம் அன்பு உறவுகளே. பாம்ஹஃபா டிவி மற்றும் லண்டன் தமிழ் வானொலியினூடாக நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றீர்கள். இன்றைய 77வது மகரந்த சிதறல் மிக அழகாக மலர இருக்கின்றது. யாழ்ப்பாணம் கொக்குவிலை அடிநாதமாக கொண்டாடும் கொழும்பில் பிறந்து வளர்ந்து தற்போது லண்டனில் வசித்து வருபவர், பத்திரிகையியல் துறையில் ஓராண்டு பட்டய படிப்பை முடித்து இலங்கை ஊடகவியலாளராக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். தற்போது கணக்கியல் தொழிலில் பணிபுரிந்து கொண்டிருப்பவர். அத்தோடு அரசியலில் முதுகலை பட்டத்துக்கு பகுதி நேரமாக பயின்று கொண்டிருப்பவர். 2025ஆம் ஆண்டு டிசம்பரில் அண்மையில் கருப்பை அரசியல் என்ற ஒரு நூலை எழுதி வெளியிட்டுள்ளார். ஹெஸ்டோஸ் என்ற வலைத்தளத்தில் பெண்ணிய சிந்தனைகளை உள்ளடக்கிய பல கட்டுரைகளை தொடர்ந்து எழுதிக் கொண்டிருப்பவர் என்றதும் பெருமைக்குரிய விடயம். இப்போ எல்லோரும் மகளிர் தின பெண்ணிய அரசியலை நாங்கள் எதிர்நோக்குகின்ற வேளையில் கருப்பை அரசியல் பற்றி இன்றைய மகரந்த சிதறலில் நாங்கள் உரையாடுவது மிக பொருத்தமானது என்று கருதிக்கொண்டு அவரை அழைத்து இருக்கின்றேன். வணக்கம் அஞ்சனா. வணக்கம். வணக்கம் நவல்ஜோதி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக உற்சாகமா இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். ஆமாம், நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஆமாம், சுகமா இருக்கிறோம். இன்றைய நிகழ்வு ஒரு வித்தியாசமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஏனென்றால் இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே என்று எதிர்கொள்கின்றது. மார்ச் மாதம் 8ஆம் தேதி பரபரப்பாக பெண்கள் எல்லோரும் ஆரவாரமாக இருக்கின்றார்கள். அந்த விதத்தில் இந்த கருப்பை அரசியல் என்ற ஒரு நூலை நீங்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறீர்கள். இந்த நூலை உறவுகளுக்கு காட்ட வேணும். இது பற்றி நாங்கள் இங்கு அதை பற்றி கலந்துரையாட இருக்கின்றோம் என்ற வகையில், அதாவது பெண்ணியல் அரசியலை பற்றி நீங்கள் சிறந்த ஒரு ஆளுமை கொண்டவர் என்றதையும் நான் பல விடயங்களில் இங்கே லண்டனில் இடம்பெறும் பல இலக்கிய கூட்டங்களில் அறிந்தவள் என்ற வகையில் ஆமாம் என்ற வகையில் முதலில் உங்களை பற்றி எங்களுடைய உறவுகளுக்கு ஒரு கூற முடியுமா? உங்களை பற்றி கொஞ்சம் கூற முடியுமா? உங்களோட குடும்ப பின்னணி, அதாவது உங்களை பற்றி, அதாவது பின்புலம் எப்படி? என்னடா நீங்கள் அந்த எழுத்து துறையில இப்ப மிக வேகமாக எழுதி கொண்டிருக்கின்றீர்கள் என்ற வகையில நீங்க கேட்ட கேள்வி ஒருக்கா திருப்ப சொல்ல முடியுமா? எனக்கு இடையில அந்த இன்டர்நெட் ஒரு கொஞ்ச நேரம் குழப்பமா இருந்தது. திருப்ப சொல்ல முடியுமா? என்னென்று நான் உங்களை பற்றிய ஒரு குறிப்பா கூறி இருந்தேன். இடையில ஒரு குரல் ஒன்று வருது. அத மியூட் பண்ணேன்னு நினைக்கிறீங்களா? இங்க எங்கட வீட்டுல இல்ல. ஓ, அதான் இன்னொரு போன், இன்னொரு கனெக்ஷனால சவுண்ட் வருது பேக்ரவுண்ட். ஆமா, இப்பொழுது சரி நினைக்கின்றேன். என்னென்ற நான் எமது உறவுகளுக்கு ஆரம்பத்தில் உங்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தை கூறியிருந்தேன். நான் என்னென்றால் ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை எமது உறவுகளுக்கு கூற முடியுமா? என்னை பற்றி அறிமுகமா? ஆமாம், உங்களை பற்றி ஒரு அறிமுகம். நான் சொல்லாத விடயங்கள் இருக்கும் எல்லாம் உங்களுடைய பின்புலம் எப்படி, உங்களுடைய குடும்ப பின்னணி எப்படி, ஏனென்றா எழுத்துத்துறையில் இப்படி வாரத்துக்கு என்ன காரணம் என்றதை பற்றி தான் நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். அந்த வகையில் உங்களை பற்றி உறவுகளுக்கு கூறினா சந்தோஷமா இருக்கும் இல்லையா? எப்படி இந்த இலக்கிய பெண்ணை பற்றி, பெண்களை பற்றி, பெண் உரிமைகளை பற்றி எல்லாம் கூடுதலாக கதைக்கிறது எப்படி என்று அதை விட உங்களை பற்றி முதல் கூறிக்கொண்டு நாங்கள் செல்லலாம் நினைக்கின்றேன். ஓகே, நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் பிறந்து வளர்ந்தது கொழும்புல. A-level வரைக்கும் அங்கதான் படிச்சேன். நான் அதுக்கு பிறகு ஒரு 21-22 தான் நான் யூகேக்கு இடம்பெயர்ந்து வரேன். இலங்கையில இருக்கும் வரைக்கும் எனக்கு ஒரு பள்ளிக்கால படிப்பு முடிந்து
ஒரு குறுகிய காலம் அங்க வேலை செய்யற அனுபவம் எனக்கு இருந்தது. ம்ஹ்ம். அப்ப நான் வந்து A level முடிச்ச உடனே நான் டிப்ளமா இன் ஜேர்னலிசம் ஸ்ரீலங்கா ஜேர்னலிசம் காலேஜ். நாங்க அதுல என்னுடைய பேட்ச் தான் அங்க ஃபர்ஸ்ட் பேட்ச். இப்ப தொடர்ந்து அந்த கல்லூரி தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்றது. அம், அங்கதான் ஒரு 1 year டிப்ளமா ஃபுல் டைம் அட்டென்ட் பண்ணி அதை முடிச்சிட்டு அதுக்கு பிறகு நான் தினக்குரல்ல அம், அஹ், நான் ஜாயின் பண்ணேன். தினக்குரல்ல நான் நினைக்கிறேன் ஒரு லெஸ் தேன் மீ ஓ மேபி ஒரு வருஷம் அப்படி ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் சண்டே லீடருக்கு மூவ் பண்ணினேன். சண்டே லீடர்ல நினைக்கிறேன் ஒரு கனகாலம் இல்லை, லெஸ் தேன் 6 months தான். ஏன்னா அதுக்கு பிறகு நான் எங்க யூகேக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்தபடியா அப்ப அங்க எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு ஆம், இங்க குடிபெற வேண்டிய சூழ்நிலை வந்துட்டுது. எழுத்துல எனக்கு ஆர்வம் வந்து ஸ்கூல் படிக்கிற காலங்களே எனக்கு இருந்தது. எழுத்து துறையில இப்ப கட்டுரை கவிதை எழுதுறது படிக்கிற காலங்கள் இருந்தது. அந்த நேரம் நடக்கக்கூடிய பாடசாலைகளுக்கு இடையிலான போட்டிகள் வரும் இல்லையா? இப்ப கவிதை ம். போட்டி, விவாத போட்டி, பேச்சு போட்டி எல்லாவற்றிலையும் என்னுடைய பங்களிப்பு இருந்தது. அந்த வயதிலே எனக்கு அந்த பெண்ணியம் தொடர்பான சிந்தனையும் இருந்தது. ம். ஹம், இயல்பாகவே இப்ப ஒரு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஏன் சமூகத்தில் வெவ்வேறான கண்ணோட்டம், ஏன் வெவ்வேறான விதிகள் இருக்குது, இதை பற்றின ஒரு கேள்விகள் எனக்கு எப்பவுமே எழுந்து கொண்டே இருக்கும் அந்த சின்ன வயசுலயும். ஆஹ் அதுவும் ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டிருந்துச்சு. எழுத்து ஆர்வமும் இன்னொரு பக்கம் வளர்ந்து கொண்டிருந்தது. அவ யூகேக்கு வந்த பிறகு எனக்கு பெரிய அளவுல எழுதுவதற்கோ அல்லது ஊடகத்துறையில வேலை செய்வதற்கோ எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. ஆம், இன்னொன்னு நான் இங்க வந்து அக்கவுண்டன்சி அதுல தான் பேச்சுலர்ஸ் முடிச்சது. ஸோ அப்படியே எனக்கு என்னுடைய கரியர் வந்து அதுலயே போயிட்டுது. ஃபைனான்ஸ் அக்கவுண்டன்சி அப்படியே போயிட்டுது. நினைக்கிறேன் ஒரு கடந்த ஒரு 10 வருடங்களுக்குள்ளதான் அந்த ஆக்டிவிசம் என்றதுக்குள்ள நான் காலடி எடுத்து வச்சது அந்த ஒரு லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸுக்குள்ள இருக்கும் மேக்சிமம். ம்ஹ்ம். 2013 12 அந்த வாக்குல தான் நான் ஆரம்பிக்கிறேன். அப்ப நான் டிஐசி தமிழர் தகவல். தகவல் மையம் அங்கதான் நான் வந்து அதில் இணைஞ்சு வேலை செய்ய தொடங்குறேன். அப்பதான் நான் முதல் முதல்ல அவங்களையும் சந்திக்கிறேன். நாங்க ஆமாம். எங்களுடைய நட்பும் அங்கதான் ஆரம்பிக்குது. ஆம், அதுக்கு பிறகு நிறைய அமைப்புகள் ஆர்கனைசேஷன்ஸ்ல நான் வேலை செய்ய தொடங்கினேன். ஆம், ஒரு நினைக்கிறேன் ஒரு 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 கட்டத்துல ஒரே நேரத்துல ஒரு 4-5 ஆர்கனைசேஷன்ஸுக்கு வாலண்டியரா வேலை செய்து கொண்டிருக்கும் போது அப்பவும் நான் எழுத்துன்றது சீரியஸா ஆரம்பிக்கவில்லை. எத்தனையோ விஷயங்கள் எழுத வேண்டி இருந்தாலும் எத்தனை எழுத்துன்ற விஷயத்துக்குள்ள எனக்கு போக வேண்டும் என்ற எல்லா ஆசையும் விருப்பமும் இருந்தாலும் எனக்கு அதை செய்யக்கூடிய நிலைமையில சூழ்நிலைகள் இருக்கவில்லை. ஆம், அது இப்ப முகநூல்ல அப்பப்ப சில நேரம் சில விஷயங்கள் எழுதுறது. ஆனா முறையான ஒரு என்ன சொல்றது ஒரு எழுத்து வடிவம் வந்து அப்ப ஆரம்பிக்கல. 2023 அல்லது கோவிடுக்கு பிறகு பிற்பட்ட காலம். அதுக்கு பிறகுதான் நான் முறையா கட்டுரைகள்ன்றது நான் எழுதத் தொடங்கினேன். ஏன்னா வாசிப்பும்ன்றதும் எனக்கு கடந்த ஒரு 10 வருடங்களாகத்தான் எனக்கு அதை ஆழமா செய்யக்கூடிய ஒரு தன்மை கிடைச்சது. அப்ப நிறைய நான் ஃபிக்ஷன் புக்ஸ் நிறைய வாசிக்க தொடங்கினான். அரசியல், பொருளாதாரம், வரலாறு சார்ந்து நிறைய நூல்கள் வாசிக்க தொடங்கினது. ம்ஹ்ம். தனிப்பட்ட வாழ்க்கையில ஏற்பட்ட சம்பவங்கள், அனுபவங்கள் மற்றும் வந்து இந்த களப்பணின்னு சொல்லி இப்ப நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நிறைய அந்த அமைப்புகள்ல வேலை செய்த அனுபவம், நிறைய பெண்களோடு உறவாடிய அனுபவம், அப்படின்னு அதுகளை வச்சு கொண்டுதான் நான் பெண்ணியம் சம்பந்தமா எழுத ஆரம்பிக்கணும் என்று கட்டுரையில எழுத தொடங்கினேன். சோ அதுக்கு பிறகுதான் இப்ப இந்த நூல்ல வந்து நிக்குது. ஆமாம். மிக ஒரு சந்தோஷமா இருக்கிறது. நீங்கள் எப்படி உங்களுடைய எழுத்துத் துறைகளை காலணி வைச்சீர்கள் என்றத கூற கூறினீர்கள். நீங்கள் சினக்குரல்ல எல்லாம் ஆரம்பத்திலேயே அங்கேயே இலங்கையிலேயே நீங்கள் அதுக்கு ஆரம்பித்திருக்கின்றீர்கள் என்றால், உங்களுக்கு அந்த இது வந்து போடப்பட்டுட்டுது. அந்த உம் தினக்குரல்ல இதன் பொழுது செய்திகள் தயாரிச்சிருப்பீர்கள் இல்லாட்டா அதை எடிட் பண்ணுவீர்கள். அந்த எழுத்துத்துறை என்றது வந்திருக்கு. நான் நினைச்சேன் உங்களுடைய குடும்ப பின்னணியில் யாராவது
எழுத்துத்துறையில இருக்கின்றார்களா? அதிலும் அது கூட உங்களுக்கு உந்துதலாக இருந்திருக்கும் தானே? அப்படி ஆ இருந்திருக்கிறார்களா? குடும்பத்துல அப்படி சொல்லிக் கொள்ற அளவுக்கு எழுத்து என்று அப்படி யாரும் இல்ல. ஆனா, ஆம் என்னுடைய அப்பா வந்து நிறைய விஷயங்கள் வாசிப்பார். இப்ப வாசி வாசிப்புன்னு சொல்லிட்டு இப்ப தினசரி பத்திரிகைகள், இப்ப தமிழும் சரி, ஆங்கிலமும் சரி, மற்றது மேகசின்ஸ். அப்ப இது அடிக்கடி வீட்ல இருந்து கொண்டே இருக்கும் மாறி, மாறி. அப்ப நான் ஒரு சரியான ஒரு இளம் வயதுல வந்து நான் அந்த எனக்குன்னு ஒரு 7, 8 வயசுல எனக்கு அந்த வாசிக்கிற அனுபவம் கொஞ்சம் கொஞ்சமா தொடங்கிட்டு. புத்தகங்களும் சரி, அம் தினசரி பத்திரிகைகளும் சரி, அந்த வாசிக்கிற அனுபவம் எனக்கு அவர் மூலமா தான் எனக்கு வந்தது. அப்ப சின்ன வயசுல நினைக்கிறேன் எனக்கு நான் தொடங்கினது வந்து இப்ப அம்புலி மாமா, கோகுலம். அந்த மாதிரி சின்ன நூல்கள் தான். ஆமா, நிச்சயமாகத்தான். எப்படியோ வீட்டில இருந்துதான் இந்த வாசிப்பு தொடங்குகின்றது. ஒரு அந்த உணர்வு வருகிறதுன்றதுக்கு அஞ்சனா கூறும்பொழுது, அந்த குடும்ப சூழல், அந்த வீட்டு சூழல் ஒவ்வொரு மனிதரையும் அந்த இடத்துக்கு கொண்டு வருது என்பதை எடுத்து கூறியிருந்தார். அந்த விதத்தில் இந்த கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உறவுகளுக்கும் அது அப்போ ஒத்து வரும் என்றுதான் நான் நம்புகின்றேன். ஏனென்றால் அந்த வீடு தான் எங்களை அந்த நிலைமைக்கு பார்க்கலாம். வாசிப்பு மிக மிக முக்கியமானது. அதான் உங்களுக்கு திரும்பவும் அது மாதிரி எழுத வேணுமென்ற ஒரு ஆவலையும் தூண்டி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அத்துடன் நீங்கள் ஆரம்பத்திலேயே கொழும்பில் இருக்கையிலேயே தினக்குரல் போன்ற பத்திரிகைகளில் எல்லாம் நீங்கள் வேலை செய்திருக்கிறீர்கள். அப்போ அது வந்து உங்களுக்கு ஒரு உந்துதலாக இருந்திருக்கலாம் என்று தான் நினைக்கின்றேன். இதுல இப்ப இந்த கருப்பை அரசியல் அது எப்படியான நூல்கள் அதை பற்றி கொஞ்சம் கதைச்சுக்கொண்டு நாங்கள் இன்றைய மகளிர் தினமும் அது முக்கியமான விடயம், அதை பற்றியும் கூறலாம். இந்த கருப்பை அரசியல்ல அதை பற்றி கொஞ்சம் இந்த நூலை பற்றி கொஞ்சம் மேலோட்டமா சொல்ல முடியுமா? ஆம். அம் அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாரி நான் 2023 அப்பல அம் அ பெண்ணிய சிந்தனைகள் உள்ளடக்கிய கட்டுரைகள், வெவ்வேறு விடயங்களை சார்ந்து நான் தொடர்ச்சியா எழுத அம் ஆரம்பிச்சேன் நான். அப்ப எனக்கு இந்த வாய்ப்பு வந்து தந்தது ஹெர் ஸ்டோரீஸ் ம். சென்னையில இருக்கக்கூடிய ஓ. ஒரு பதிப்பகம். அ அவங்க ஆரம்பத்தில் ஒரு வலைத்தளமாக மட்டும் தான் இயங்கி வந்தார்கள். பின்னர் பதிப்பகமாக மாறிக்கொண்டு, இப்ப பல்வேறு விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நான் முகநூலில் பல விடயங்கள் நான் எழுதுவது உண்டு. பெண்ணியம் மட்டுமில்ல, அரசியல் சம்மந்தமாகவும் பல வகையான பதிவுகளை இட்டுக் கொண்டிருக்கிற நேரத்துல, ஒரு சில பதிவுகளை பார்த்துட்டு எனக்கு அந்த பதிப்பகத்தின் இணை நிறுவனர் நிவேதிதா லூயிஸ். ஓ. அப்ப அவ வந்து சொன்னா, "நீங்க எங்களுக்கு தொடர்ச்சியா கட்டுரை எழுத முடியுமா? தொடர்ந்து உங்களுக்கு எழுத முடியுமான்னு?" கேட்டா. அப்ப நான் சொன்னேன், "சரி, அம் ஓகே நான் எழுதுறேன்ண்டு." ஆனா ஆரம்பத்துல 2 கிழமைகளுக்கு ஒருக்கா ஒரு கட்டுரை. அந்த மாரி தான் நாங்க ஆரம்பிச்சோம் நாங்க. ஆனா எனக்கு சில நேரங்களில் 2 கிழமைக்கு ஒருக்கா எழுத முடியாத சூழ்நிலை வரும். ஏனென்று சொன்னா, அ எனக்கு நான் முழு நேரம் வேலையும் செய்து கொண்டிருந்தேன். அந்நேரம் ஆமா. வேறு சில விடயங்கள், தனிப்பட்ட கமிட்மெண்ட், ரெஸ்பான்சிபிலிட்டீஸால எனக்கு அந்த 2 வீக்ஸ் எவ்ரி 2 வீக்ஸ்ன்றத எனக்கு கீப் அப் பண்ண முடியாம போயிட்டது. ஓ. சில நேரங்களில் மாதத்துக்கு ஒரு முறை தான் அந்த கட்டுரை போகும். அ ம். ஆனா இருந்தாலும் அவங்க வந்து அத பெரிதுபடுத்தாம, நான் கட்டுரை அனுப்பினா ஒரு 2, 3 நாள்ல அத பப்ளிஷ் பண்ற மாரி நிறைய விதத்துல எனக்கு ஆதரவு அளித்தார்கள். என்ன என்னுடைய எழுத்து பாணியும் ஆரம்பத்தில் இருந்தத விட பிறகு போக போக அதுல ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்தது. என்னன்னு சொன்னா, அம் ஆரம்பத்தில் வந்து இந்த எழுத்து இந்த வசன கோர்வை வந்து சரியான சிக்கலா இருக்கும். ஒரு பெரிய ஒரு அ வசனத்த வாசிச்சு முடிக்கிறேன்னு சொன்னா, மூச்சு விடாம வாசிக்கிற மாரி நீண்ட வசனங்களா இருக்கும். ஆனா பிறகு அதெல்லாம் நான் மாத்தி கொஞ்சம் எல்லாருக்கும் இலகுவா புரியிற மாரி அத உடைச்சு, இலகுவான சொற்கள் பாவிக்கிற மாரியான ஒரு எழுத்துப்பாணிக்கு என்ன கொண்டு வந்தது ஹெர் ஸ்டோரீஸ். நிறைய இன்புட்ஸ் அவகிட்டேருந்து வந்தது. இன்னொரு விஷயம், அம் தமிழ் மொழியில இப்ப எங்கட வடமொழி சொற்கள் நிறைய கலந்திருக்கு. ம். இப்ப அதுகளையும் எனக்கு சில நேரம் இப்ப நான் வடமொழி சொற்கள் இப்ப எனக்கு அது தெரியாம இருக்கும். அப்ப அதையும் சுட்டிக்காட்டி, இது வடமொழி சொல், அதுக்கு பதிலா ஒரு தமிழ் சொல்லுன்னு சொல்லி அதுகளையும் எனக்கு எடிட் பண்ணி அந்த மாரி விஷயங்களும் எனக்கு சொல்லித் தந்தது ஹெர் ஸ்டோரீஸ் தான். அம்
சோ ஆமா. அதே மிக கேட்க சந்தோஷமா இருக்கிறது. அதாவது எங்களுக்கு ஒரு தடம் அந்த எங்களுடைய இத வெளிப்படுத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்தாத்தான் நாங்கள் எங்களுடைய திறமைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வர முடியும். அதுல உங்களுடைய அனுபவம் வந்து அது காலம் செல்ல செல்ல எங்கள்லேயும் ஒரு மாற்றம் வரும். ஒரு எழுத்து துறையில கூட அந்த விதத்துல ஹர் ஸ்டோரிஸ் அந்த குழுவினருக்கும் அந்த நிறுவனத்திற்கும் இந்த வேளையில நாங்கள் உண்மையாக நன்றி கூற வேண்டும். ஏனென்றா உங்களை வளர்த்திருக்கிறார்கள். உங்களுடைய அது வந்து எல்லோரும் செய்வார்கள் இல்லை. ஒரு ஊடகம் அண்டு அமைந்து எங்களுடைய எழுத்துக்கு ஒரு களம் அமைத்து கொடுத்தா தான் எங்களால் முன்னேற முடியும். அந்த வகையில இந்த வேளையில அவர்களுக்கும் அந்த நண்பிக்கும் நிவேதாண்டு கூறியிருந்தீர்கள். அவர் சரியா? நான் பேர் உச்சரிக்கிறது நிவேதிதா திரும்ப நிவேதிதா நிவேதித்தா அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து, உண்மையாக உங்களுடைய எழுத்து மாறி இருக்கிறது. அல்லாட்டா எனக்கு அது புரிவாக இருக்கிறது. நான் முதல் உங்களுடைய எழுத்துக்களை வாசித்திருக்கின்றேன். அந்த விதத்தில் அது எளிமையாகத்தான் இருக்கிறது, எல்லோருக்கும் விளங்கக்கூடியதாக. மற்றது உங்களுடைய எழுத்து வந்து ஒன்றை வாசிக்கும் பொழுது அந்த வாசித்து இந்த புத்தகத்தை அந்த அந்த டாப்பிக்கை வாசித்து முடிக்க வேணுமன்ற ஒரு ஆர்வத்தை தூண்டி இருக்கிறத நான் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த விதத்தில் உங்களுக்கும் நான் இந்த வேளையில பாராட்டை தெரிவிக்க விரும்புகின்றேன். உறவுகள் எல்லோரும் இந்த கரப்பை அரசியல் என்ற இந்த அழகான இந்த நூல் நல்லாக அமைந்திருக்கிறது. நூல் வடிவம் அந்த எடுத்தோடனே அதை வாசித்து முடிக்க வேண்டும் போன்ற ஆவலை தூண்டுகின்ற விதத்தில் இந்த நூல் அமைந்திருப்பதையும் இந்த சுட்டி காட்ட விரும்புகின்றேன். அப்போ இந்த நூலை பற்றி நாங்கள் கூறுவதை விட என்னென்றால் என்ன நடக்க இருக்கிறதா இந்த நூலுண்ட அறிமுகமும் அதை பற்றின கலந்துரையாடலும் இந்த மாதம் மார்ச் மாதம் 28 சனிக்கிழமை ஈஸ்டாம் ட்ரினிட்டி கம்யூனிட்டி சென்டரில் நடைபெற இருக்கின்றது. அப்போ அன்றைக்கு வரக்கூடியவர்கள் நூலை பெற்றுக்கொள்ளலாம். நூல் பற்றின கலந்துரையாடலையும் கேட்டுக்கொள்ளலாம். நூல் வந்து கட்டுரை தொகுப்பு, பெண்ணியம் சார்ந்து சொன்னாலும் அதில் பலதரப்பட்ட விடயங்கள் அடங்கிய ஒரு நூல் தான். அதாவது திருமணம், மதம், அரசு இது பற்றிய ஒரு ஆழமான அலசல். மற்றது இது வந்து ஒரு தேர்ச்சி பெற்றவர்களுக்கான நூலண்டு இல்லை, ஒரு எக்ஸ்பர்ட்ஸுக்கான நூலன்னு நான் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு எவ்ரிடே மேன் சொல்லுவோம், எவ்ரிடே மேன் ஆர் உமன், அவர்களுக்கான ஒரு நூல். அது வந்து இப்ப அது எந்த அரசியலை நீங்க நம்புவராக இருக்கலாம், அல்லது அந்த அரசியல் என்பதை பற்றியே நினைக்காத ஒருவராக கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு அறிமுகத்தையும் நாளாந்தம் நாங்க சந்திக்கக்கூடிய அந்த பாலின வேறுபாடுகள் எப்படி ஒருவரின் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும், என்ன வகையான பாதிப்புகளை அது சுற்றி இருப்பவர்களுக்கும் கொண்டு வரும் என்பதையும் சுட்டி காட்டுகின்ற ஒரு நூல். அப்ப இது எல்லாருக்கும் பெண்கள் மட்டும் இல்ல, இது ஆண்களுக்குமான நூல் தான். அதனால்தான் நான் இந்த நூல் வந்து இலகுவாக அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு மிகவும் முடிந்தளவு இலகுவான எழுத்து நடையில் எழுதுவதற்கு அதுதான் காரணம் என்று சொன்னால், அந்த சொல்ல வந்த கருத்துக்கள் அல்லது சொல்ல வந்த கோட்பாடுகள் சில நேரம் சிக்கலானதாக இருந்தாலும் கூட அது எளிதில் போய் சென்றடைய வேண்டும் என்பதற்காகவே நான் இதை அப்படி எழுதினேன்னு சொல்கிறேன். ஆமாம், அந்த கருப்பை அரசியல் என்றத ஒரு வித்தியாசமான தலையங்கம் இல்லையா? அந்த நூலை வாசிச்சோன்னே அப்போ இதுக்காக வேண்டியே இந்த தலையங்கத்தை நீங்கள் வாசிச்சோடனே இது என்ன கருப்பரசியல் ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி எல்லோரும் ஆவலோடு இதை பார்ப்பார்கள். எனக்கு அப்படிப்பட்டது இது என்னடான்னு சொல்லி கூட இந்த புத்தகத்திற்காக வேண்டி வாசிக்க வேண்டும். இதில் யார் யார் பேசுகின்றார்கள் அந்த கூட்டத்தில் சொல்லி அதை பற்றி ஒரு விவரத்தையும் கூட பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். இதில் வந்து ஆண்களுக்கும் தேவையான நூல் தானே, அவர்களும் வாசிக்க வேணும். இதில் பெண்களுக்கானது என்று சொல்ல முடியாது. எந்த நூலையும் நாங்கள் ஆண் பெண் என்று பார்க்காமலுக்கு அவர் சமத்துவமாக அதை வாசிக்க வேண்டும் என்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அந்த விதத்தில் இதில் யார் பேசுகின்றார்கள் அதை பற்றி ஒரு விவரத்தையும் கூறினால் நல்ல நினைக்கின்றேன். கூற முடியுமா? ஆமாம், பேச்சாளர்கள் 3 பேர். அதில் 2 பெண்கள் வந்து ஒன்று நிர்மலா, அவர் வந்து பெண்ணிய அரசியல் செயற்பாட்டாளர். மற்றவர் மதுரா,
அவர் ஒரு சமூக செயற்பாட்டாளர். 3வது நபர் பஞ்சுமிட்டாய் பிரபு, அவர் ஒரு சிறார் நூல் எழுத்தாளர். இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்துவது பெரியார் அம்பேத்கர் ஸ்டடி சர்க்கிள் அண்ட் ஃபெமினிஸ்ட் எஜுகேஷன் பொலிட்டிக்கல் எஜுகேஷன் குரூப். அது நாங்கள் இன்னும் அந்த குரூப் வந்து இன்னும் இன்னும் அதாவது ஃபார்மலி இது வந்து அறிமுகப்படுத்தப்படே இல்லை. இன்னும் நாங்கள் இன்னும் அந்த அதுக்கு குரூப்புக்கான அந்த குழுவுக்கான பெயரோ அல்லது இலட்சணையோ லோகோ இன்னும் வரையில. அது ஆரம்ப கட்டங்கள் இருக்கு, அதனால நாங்க அந்த பேர் அப்படி போட்டிருக்கோம். இந்த 2 அமைப்புகளும் சேர்ந்துதான் இந்த நிகழ்வை நடத்துகிறார்கள். இதுல ஹரி அவ என்ன செய்யறா? ஹரிராஜ லட்சுமி வந்து என்னுடன் ஒரு நேர்காணல். ஓ ஹரிலா அவ செய்யறதும் அது வித்தியாசமாக இருக்கும் நினைக்கின்றேன். நிச்சயமாக 4 அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 4 பேச்சுக்கள் தான் இருக்கும். இப்ப இந்த நேர்காணல் உட்பட 4 பேச்சுக்கள் தான். அதை விட நாங்கள் வார அதாவது அங்க சமூகம் அளிக்கின்றவர்களுடைய கருத்துக்களும் அங்கு பரிமாறப்படும்ன்றதான் நான் நினைக்கிறேன், இல்லையா? நேர்காணலுக்கு பின்னர் நேரத்தை பொறுத்து அங்க 3 மணி நேரம் இல்லாட்டி 4 மணி நேரம் தான் மேக்சிமம். அப்ப அதுக்குள்ள நேரத்தை பொறுத்து கலந்துரையாடலுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனா அது எவ்வளவு நேரம் ஒதுக்க முடியும்னு தெரியாது. அப்ப பேச்சுக்கள் முடிஞ்சு நேர்காணல் முடிந்த பிறகு சிறிது நேரம் அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆமாம். இந்த நூலை பற்றிய உள்ளாக நான் அதுக்குள்ள போக விருப்பம் இல்லை. எத்தனை கட்டுரைகள் பொதுவாக இருக்கின்றது உங்களுக்கு? அதை பற்றி கொஞ்சம் கூறினால், தலையங்கங்கள் இல்லாவிட்டாலும் இது சார்ந்ததுன்னு நீங்கள் ஆரம்பத்தில் கூறியிருந்தால் கூட இதில் சில கட்டுரைகள் பின்னால் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. அதை பற்றி கூற முடியுமா, இல்லாட்டா நீங்க பொதுவாக நீங்க சொல்ல முடியுமா? இந்த புக்ல வந்து 23 கட்டுரைகள். ஆமா. அப்ப வெவ்வேறு அதாவது இப்ப கடந்த 2 வருடங்களுக்குள்ள எழுதப்பட்ட கட்டுரைகள். அப்ப அந்த கட்டுரைகள் இப்ப அந்த நீண்ட காலத்துக்குள் எழுதப்பட்டிருந்தாலும் அந்த கட்டுரைகளை வாசிச்சு கொண்டு போனீங்கன்னு சொன்னா அந்த கட்டுரைகளுக்கு இடையில ஒரு தொடர்ச்சி இருக்கு. அப்ப பெண்கள் இந்த பிரச்சனைகள் பார்க்கல, ஏன் திருமணத்தில் நடக்கக்கூடிய அந்த பாலின ஒடுக்குமுறை, டொமெஸ்டிக் வயலன்ஸ், மேரிட்டல் ரேப் மற்றும் இப்ப அந்த சமூக மறு உற்பத்தி கொள்கை, இது இது சம்பந்தமாகத்தான் இந்த கட்டுரையில் அமைந்திருக்கின்றது. கூடிய அளவுக்கு பாத்தீங்க சொன்னா அந்த கடந்த 2 வருடங்களுக்குள்ள பொது நடப்புகள், அதாவது ஏற்கனவே நடந்த சில அரசியல் நிகழ்வுகள் அல்லது சம்பவங்களை ஒட்டி அது சம்பந்தமான ஒரு பார்வை அல்லது கருத்துக்கள் அதுல பதியப்பட்டிருக்கும். அப்ப அது ஒரு 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 2 வருடத்துக்கான ஒரு டைம் லைன் வந்து அப்படியே ஒரு தொடர்ச்சியாக அதுல வந்து கொண்டிருக்கும்னு நினைக்கிறேன். அதை வாசிக்கும் போது எனக்கு அதை உணர்ந்து கொள்வார்கள். அது பொதுவாக இந்த நிகழ்வுகள் தற்காலத்துல நடைபெறுகின்ற சமூக பிரச்சனைகள் அதைத்தான் நீங்க மையப்படுத்தி எழுதியிருப்பீங்கன்னு நான் நிச்சயமாக நம்புறேன், இல்லையா? அதைத்தான் தற்காலத்தான் அதிகமாக நோக்கி இருந்தாலும் அதனுடைய அந்த தற்கால பிரச்சனை வந்து எவ்வாறு உருவாகியது, அது ஆணிவேர் எங்கே என்று சொல்லி அதனுடைய வரலாறு சம்பந்தம், அந்த பெண்ணிய ஒடுக்குமுறையின் அந்த வரலாறையும் நான் அதுல சொல்லி இருக்கின்றேன். இப்ப நான் அந்த இலங்கையில குறிப்பா பெண்ணியலாளர்கள், அதாவது வாக்குரிமையை எவ்வாறு அதை பெற்றுக்கொண்டார்கள் என்றதை பற்றி அதுல ஒரு கட்டுரை இருக்கிறது. மற்றது அம்பேத்கர், பெரியார், லெனின் ஆகியோரையும் பற்றி நான் அதில் எழுதியிருக்கேன். அப்ப அதுல அந்த வரலாறு வந்து அந்த 4-5 கட்டுரைகளில் அது சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆமாம். அடுத்து நாங்கள் இந்த கட்டுரைகளை வாசிக்கும் பொழுது இது ஒரு பொருத்தமான டைம்னு நான் நம்புகின்றேன். இப்படியான பிரச்சனைகள், அதாவது அனைத்து துறைகளிலேயும் இப்ப நாங்கள் பெண்கள் எல்லோரும் முன்னேறி கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனா எல்லோருக்கும் சம உரிமை கிடைத்ததா கிடைக்கவில்லையா என்றது அதுக்கு தான் இன்னும் போராடி கொண்டுதான் இருக்கின்றார்கள். என்றாலும் கூடிய முன்பை விட பெண்கள் நல்ல நீண்ட காலமாக போராடி வந்த அந்த இதனுடைய போராட்டத்தின் தினமாகத்தான் இப்ப மகளிர் நாளை நாங்கள் நினைவு கூற இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இந்த மகளிர் தினத்தை நீங்க பாக்குறீங்க, அதை பற்றி கூற முடியும்? நீங்க இப்ப சொன்ன விஷயத்தோடயே நாங்க ஆரம்பிக்கிறேன். நான் நினைக்கிறேன் இப்ப
பெண்களுக்கான இப்போ ஒரு சம வாய்ப்பும் சம உரிமையும் வந்து சட்டங்களூடாக ஓரளவுக்கு அது அளிக்கப்பட்டு வந்திருந்தாலும் ம். சமூகத்தில் வந்து பெண்களுக்கான அந்த சம அந்தஸ்து மற்றது அந்த சம உரிமையை அல்லது அந்த சட்டங்களூடாக அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி தங்களுக்கு பிடித்த விஷயத்தை செய்யக்கூடிய அந்த ஒரு வாய்ப்புகளும் சுதந்திரமும் வந்து பெண்களுக்கு இன்னுமே எனக்கு கிடைக்கவில்லை என்றுதான் என்னோட நிலைப்பாடு. ம். அதாவது அந்த விடயத்தை நாங்க அணுகுறதுக்கு அல்லது அந்த விடயத்தை எய்துவதற்கு நாங்க இன்னும் இன்னும் மிக நீண்ட தூரம் ஒரு சமூகமாக நாங்க பயணிக்க வேண்டியிருக்கிறது. என்னடா சட்டங்கள் மட்டும் இருந்தால் பத்தாது. இருக்கக்கூடிய சட்டங்களும் எங்களுக்கு இன்னும் போதாது. நிறைய சட்டங்கள் மாற்றப்பட வேண்டியிருக்கிறது. இப்ப இலங்கையிலும் சரி, இந்தியா போன்ற நாடுகளிலும் சரி, இன்னும் அந்த பழைய காலனித்துவ கால சட்டங்கள் தான் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றது. மிகவும் பழமையான சட்டங்கள். அப்ப அந்த சட்டங்களில் வந்து பெண்களுக்கான அந்த சம வாய்ப்பும் உரிமையும் வந்து இன்னுமே அங்க சட்டங்கள் தொடர்ந்து மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கின்றது. ஈவன் வளர்ச்சி அடைந்த நாடுகள், விருத்தி அடைந்த நாடுகள் சொல்லப்பட்ட யுகே போன்ற நாடுகளிலும் கூட சட்டங்கள் தொடர்ந்து மாற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. அது ஒரு பக்கம் இருக்க, சமூகத்தில் பெண்களின் நிலை என்று பார்க்கும்போது, இன்னும் ஒரு 2ஆம் பட்ச நிலை என்ற ஒரு 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 நிலைதான் இன்னும் இருந்து கொண்டிருக்கு. அதாவது வீடுகளில் வந்து எப்படி பெண்கள் நடத்தப்படுகிறார்கள் என்ற ஒரு விடயம் அங்க மிக முக்கியமான விஷயம். அதாவது பெண்களும் வேலைக்கு போறார்கள், படிக்கிறார்கள் அதெல்லாம் சரி. ஆனா அதோட மட்டும் பெண்ணுடைய அந்த வாழ்க்கை முடிந்து போவதில்லை. அல்லது அதோட மட்டும் அவர்களுடைய உரிமை நின்று போவதில்லை. அதையும் விட எத்தனையோ விடயங்கள் அம் வீட்டுக்குள்ளே உறவு முறைகள், குடும்பங்கள், திருமணம் என்று வரும்போது, என்ன வகையான பாரபட்சமான விஷயங்கள் அங்க நடந்திருக்கு என்றதும், அங்க அவருக்கு நடக்கப்படுகிற அந்த ஒடுக்குமுறையையும் வந்து இன்னுமே நாங்க கேள்விக்குட்படுத்தி, அதை நீக்கி ஒரு சமமான நிலைக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆமா. எண்ணம் இருக்கின்றது. ஆனா, இப்ப வந்து இப்ப பாருங்களேன், இப்ப நாளாண்டைக்கு இதுக்கு பல லண்டனை எடுத்துக்கொண்டால் கூட உதாரணமாக, இப்படியான சிந்தனைகள் இருக்கும் பொழுது, நாங்கள் அதைப் பற்றி இந்த மகளிர் தினம் என்று சொல்லி நினைவு கூரைக்குள்ள அதைப் பற்றி பேசுகின்றோமான்ற ஒரு கேள்விக்குறி எனக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றது. அதைப் பற்றி உங்களுடைய பார்வை என்ன? நீங்களும் இப்போ லண்டன்ல பல மகளிர் தின வைபவங்கள் நினைவுகளை கூட்டு ஒரு கொண்டாட்டமாக தான் செயற்கொண்டிருக்கிறார்கள். அது சரியானதா? உங்களுடைய பார்வை என்ன அதை பற்றிய கருத்தை சொல்லுங்க. இப்ப லண்டனுக்கு நான் இங்க வந்து இப்போ ஒரு 20 வருஷம் இருக்கும். அப்ப என்னுடைய பாதி வாழ்க்கைக்கு மேல நான் இங்க தான் வாழ்ந்திருக்கேன். இதுவரைக்கும் நடந்த மகளிர் தினம் எல்லாம் என்ன சொல்றது? அது ஒரு ஒரு செக் பாக்ஸ். மார்ச் 8ஆம் தேதின்னு சொன்னால் மகளிர் தினம். அன்றைக்கு எல்லா ஆர்கனைசேஷனும், எல்லா இதுவும் எத்தனையோ கூட்டங்கள், நிகழ்ச்சிகள் செய்வினம். இந்த சமூக வலைத்தளம் முழுக்க இத பற்றி பேச்சா தான் இருக்கும். அன்றைக்கு மட்டும். அந்த இந்த இந்த என்ன வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுற மாரி இது விமென்ஸ் டேயும் கொண்டாடுறாங்க. ம். அப்ப அ அதுல வந்து அது ஒரு அதான் சொன்னேன் ஒரு சம்பிரதாயத்துக்கு செய்ற மாரியான ஒரு இது எனக்கு தென்படுது. ஆனா ஒரு சில நிறுவனங்கள் வந்து இப்ப இந்த பெண்கள் தினத்தன்று சில சிறப்பான சில நிகழ்வுகளை நடத்தினாலும், அவங்க வருடம் முழுவதும் அது சம்பந்தமான முக்கியமான பணிகளை, பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அதே நேரம் இன்னும் சில அம் அமைப்புக்கள் வந்து அது ஒரு சம்பிரதாயத்துக்கு செய்ற மாரி தான் இருக்குதே தவிர, ஒரு சீரியஸான ஒரு ஒரு இன்வால்வ்மென்ட் அதாவது ஜெண்டர் ஆப்பரேஷனுக்கு அதாவது பாலின ஒடுக்குமுறைக்கு எதிராக ஒரு உண்மையான ஒரு பிரச்சாரத்தையோ, அல்லது ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருவதற்கு, அம் அப்படியான விடயங்களை வந்து ஒரு தொடர்ச்சியாக செய்றது மிக குறைவாக இருக்கின்றது. என்றுதான் என்னுடைய பார்வை அவதானிப்பா இருக்கிறது. அது நினைக்கிறேன் குறிப்பா எங்களுடைய தமிழ் சூழலில் வந்து, அது இன்னும் மிகவும் குறைவாக இருக்கின்றது. அ தமிழ் சூழலில் இந்த விஷயம் மிகவும் அதிகரிக்க வேண்டும். அதாவது இப்ப குறிப்பிட்ட ஒரு சில விடயங்களை பேசுகிறார்கள். சில விடயங்களை வந்து அவர் பேசுவது இல்லை. உதாரணத்துக்கு இப்ப டொமஸ்டிக் வயலன்ஸ்ன்றது மிக சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இப்ப பொதுவா ஒரு ஆக்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கலாம். ஆக அந்த ஏசியாவை சேர்ந்த நாடுகள், அதாவது இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் இந்த மாரி நாடுகள்ல மட்டும் தான் டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குது. மேலத்தைய நாடுகளில் டொமஸ்டிக் வயலன்ஸ் நடப்பதில்லை என்று யோசித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால், இப்ப நீங்க டேட்டாவ எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப குறிப்பா யுகே நான் சொல்றேன்.
டொமஸ்டிக் வயலன்ஸ் என்பது மிக மோசமான நிலையில் இருக்கின்றது. இப்ப இப்ப இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அது ஒரு நேஷனல் எமர்ஜென்சியா டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க ம். டொமஸ்டிக் வயலன்ஸ் என்ற விஷயத்த. அப்ப அந்த அளவுக்கு மோசமாக இங்க வீட்டு வன்முறைகளும் பாலியல் வன்முறைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது உலகம் முழுக்க இந்த போக்கு இருக்கின்றது. அப்ப அதை வந்து அந்த விஷயம் சம்பந்தமான அம், ஒரு உரையாடலோ அல்லது விழிப்புணர்வோ வந்து எங்கள் தமிழ் சமூகத்தில் கொஞ்சம் அம், குறைவாக இருக்குன்றதுதான் என்னுடைய பார்வை என்று நான் சொல்றேன். ஆமாம், நீங்கள் கூறியது உண்மை. நாங்கள் இங்கே போடும் பொழுது சில கருத்து கருத்து உரையாடல்களின் போது நீங்கள் சொல்கின்ற அந்த வன்முறைகளை பற்றி, குடும்ப வன்முறைகளை பற்றி பேசுகின்றார்கள். ஆனால் நான் இங்கு ஹெரோ கவுன்சிலில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சிக்கு போனான். அதுக்கு வந்து பல்லின மக்களும் வந்திருந்தார்கள், வேறு வேறு நாட்டவர்களும் வந்திருந்தார்கள். அது எனக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருந்தது. அந்த வேளையில போய் நான் இதனைக்கு உண்மையாக நான் அதிர்ந்து போனேன். நான் ஒரு தமிழ் பொம்பளை, என்ன அழைத்து கொண்டு போனவரும் இங்கே பிரபல்யமாக இருந்த ஒரு ஆளுமை உள்ள பெண் தான் என்னை அழைத்து கொண்டு போனார். நான் முதல் போன போது உங்களுக்கு தெரியும், பல்வேறு நாடுகளில் இருந்த பெண்கள் வந்து தங்களுக்கு ஏற்பட்ட பல பாலியல் துன்புறுத்தல்கள், குடும்ப வன்முறைகள் எல்லாத்தையுமே அங்க இருந்தவர்கள் எல்லாருமே பெண்கள். அன்றைய பெண்களின் தினத்தின் போது அவர்கள் தங்களுடைய உள்ள கிடக்கைகளை வெளிப்படுகின்ற ஒரு காட்சியை நான் பார்த்தேன் நான் நேரடியாக. அது அதை பார்த்த பிறகுதான் நான் யோசித்தேன், அந்த அந்த அதை பார்த்த பிறகு நாங்கள் என்ன செய்கிறோம், கொண்டாடுறோம், பாட்டு பாடுறோம், அது 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 அல்ல என்றதை நான் அந்த வேளையில தான் புரிந்து கொண்டேன். அப்போ அந்த அந்த அதை கலந்துரையாடி அந்த அதுக்குரிய விடயத்தையும் அதுக்கு தீர்வையும் அதில் கூறிக்கொண்டிருந்தார்கள். அதுதான் உண்மை. மற்றது வன்முறைகள் நீங்கள் கூறியது போன்று அஞ்சனா, எங்களுடைய மக்கள் எல்லோருக்குள்ளேயுமே நடக்கிறது. நீங்கள் தொலைக்காட்சியை பார்க்கும் பொழுது, பிபிசியை பார்த்தாலும் நீங்கள் மற்ற தொலைக்காட்சிகளை பார்க்கும் பொழுதே நாங்கள் அதை இந்த எல்லா நாடுகள்லையும் இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுக்கு ஆமா. இது வந்து உலகளாவிய ஒரு பிரச்சனை. அதாவது இப்ப குறிப்பிட்ட ஒரு நாட்டுக்கோ அல்லது குறிப்பிட்ட பிராந்தியத்துக்கோ உரிய பிரச்சனை இல்ல. ஓ இந்த பேட்ரியார்கி, அந்த ஆணாதிக்க சமூகத்தில் பெண்கள் ஒடுக்கப்படுகிறது, பாலியல் ரீதியாகவோ சமூக ரீதியாகவோ ஒடுக்கப்படுகின்ற விஷயம் வந்து உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிற விஷயம். ஆனா ஒரு சில இடங்கள்ல அது கொஞ்சம் கூடி குறையலாம். அதுல சில சில அடுக்குகள் இருக்குது. இப்ப அதுல வந்து இப்ப காஸ்ட், வர்க்கம், ம். சாதி, மதம், இனம்னு பார்க்குற நேரம் அது வெவ்வேறு ஒடுக்குமுறைகளோட அது பின்னி பிணைஞ்சு கொண்டு போகும். உதாரணம் நீங்க சொன்ன மாதிரி இப்ப எனக்கு இன்றைக்கோ இல்ல நேற்று அந்த சாரா எட்வர்ட், இங்கே மெட்ரோபாலிட்டன் போலீஸ் ஆபீசர் ஒருவரால சாரா எட்வர்ட் என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். 5 வருடங்களுக்கு ஆமாம். முதல் நடந்தது. அதன் ஆமாம். 5வது நினைவு தினம், 5th anniversary இன்றோ நேற்று தான் அது. அப்ப அதுல இப்ப திரும்பவும் இப்ப இந்த சமூக வலைத்தளங்கள்லயும் அந்த நியூஸ்லயும் அந்த 5th anniversary என்று சொல்லி அது போய்கொண்டிருக்குது. அப்ப நான் சொல்றேன், அது வந்து அஹ், குறிப்பிட்ட இந்த சமூகத்துக்கு மட்டும்தான் இந்த இந்த பிரச்சனை இருக்குன்னு நாங்க சொல்லிவிட முடியாது. எல்லா நாடுகள்லயும் எல்லா இனத்தவர்களையும் இந்த பிரச்சனை இருக்கின்றது. ஆனா அதுல சில நுவான்சஸ் இருக்குது. ஒரு சில விடயங்களில் ஒரு சில சமூகங்கள் கொஞ்சம் பெட்டரா இருக்கிறாங்க. இன்னொரு சமூகங்கள் இன்னும் வெவ்வேறு விடயங்கள்ல வந்து அந்த பிரச்சனை வந்து இன்னும் ஆழமாக இருக்குது. அதை சரி செய்யறதுக்கு அதிக நேரமும் அல்லது அதிக வளங்களும் தேவைப்படுகின்றது. ஆமாம், நீங்கள் கூறுவது சரி. எல்லா நாடுகளிலும் இருந்தாலும் எங்களுடைய சமூகத்திலேயும் இது எங்களுடைய தமிழர், அதாவது அந்த சமூகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை வெளியில் சொல்பவர்கள் குறைவாகவும் இருக்கின்றார்கள். இரகசியமாக அறியக்கூடியதான ஒரு சந்தர்ப்பங்களும் அதையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அந்த விதத்தில் இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் எல்லாருக்கும் நடக்குதான்னு இல்லாமல் அதை ஒழுங்குபடுத்தி நடக்கிறது ஒரு தன்மையை நாங்கள் இந்த சமூகத்தின் மீது இந்த சந்தர்ப்பத்தில் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று நம்புகின்றேன். நாங்கள் எமது உறவுகளையும் அழைத்து கொண்டு நாங்கள் நம்முடைய கலந்துரையாடலை மேற்கொள்வது, அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டு செல்வோமா அஞ்சனா? இல்லாட்டா நீங்கள் ஓகே. ஏதாவது கூற விரும்புகின்றீர்களா மேலும்?
இல்ல நாங்க நீங்க சொன்ன மாரியே மற்றவர்களையும் இணைத்துக் கொள்ளலாம். ஆ. இதுக்கிடையில் நீங்கள் ஏதாவது கூற வேண்டி இருந்தால் நம்முடைய தற்காலிக பெண்களுடைய நிலைமைகள் என்னன்னு சொல்லி அது முக்கியமான விஷயம்தானே. கலந்து கொண்டு உறவுகள் நீங்கள் யாராவது உங்களுடைய கருத்துக்கள் சொல்ல வேண்டி இருந்தால் தயவு செய்து இணையலாம். இதில் பெண்கள் ஆண்கள் என்று இல்லைத்தானே, ஒவ்வொருத்தருக்கும் தங்களுடைய கருத்துக்கள் சொல்லுவதற்கு இருக்கு. மகளிர் தினம்னா மகளிர் மாத்திரம்தான் கதைக்க வேணும் என்று இல்லைத்தானே. உம், எல்லோரும் வந்து தங்களுடைய கருத்துக்களை கூறலாம் என்று நினைக்கிறேன், இல்லையா அஞ்சனா அல்லட்டா? ஆமா. அவர்கள் இணையும் வரைக்கும் இப்ப அதான் சொல்றேன் பெண்களுடைய இந்த பெண்களுக்கான உரிமை இல்ல. பாலின சமத்துவம்ன்றது அம் நான் எப்பவுமே சொல்ற மாரி வீடுகளில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். ம். சமூகத்தின் மேல் மட்டத்திலிருந்து ஆரம்பிக்கிறதுன்றத விட, வீடுகளிலிருந்து ஆரம்பிக்க வேணும்னு நான் சொல்றேன்னு சொன்னா, நாங்க பிள்ளைகள எப்படி வளர்க்கிறோம்? ஆண் பிள்ளைகளையும், பெண் பிள்ளைகளையும் நாங்க என்ன மாரி வளர்க்கிறோம்ன்றதுலயும் நாங்க தங்கி இருக்கின்றது. உதாரணத்துக்கு இப்ப வீட்டு வேலைகள், சமைக்கிறது, சுத்தம் செய்றது, இந்த மாரி விடயங்கள் வந்து 2 பாலாரும் செய்யக்கூடிய விடயங்கள் தான். ஆனா எங்களுடைய வரலாற்று ரீதியான விஷயத்த பார்க்க போனோம்னு சொன்னா, அது குறிப்பா பெண்கள் மேல சுமத்தப்பட்டிருக்கு. பெண்கள் மேல தான் அத திணிச்சிருக்கிறாங்க. ஈவன் குழந்தை வளர்ப்பும் கூட. ஆனா அத வந்து சின்ன வயசுலேருந்தே அத கொண்டு வர வேணும். இது வந்து 2 பேருக்குமான பொறுப்புன்றதே சின்ன வயசுலயே அத கொண்டு வரும்போது, அந்த சமூக மாற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கொண்டு வரலாம். அதே நேரம், இது வந்து பாடசாலைகளிலும் இந்த விஷயத்தை ஆரம்பிக்க வேண்டும். அம் அந்த அ பெண்களுக்கான பெண்கள் ஒடுக்குமுறைன்ற ஒரு அம் ஒரு அந்த வரலாற்று ரீதியான ஒடுக்குமுறை என்னன்றதும் அவங்களுக்கு அந்த அறிவும் அவர்களுக்கு வழங்கப்பட வேணும். அப்ப அத எப்படி மாத்திரம்ன்றதுக்கான வழிமுறையும் அவர்களுக்கு அந்த அந்தந்த வயதுகளுக்கு ஏற்ப அதை சொல்லி தர வேண்டும். இப்ப இங்க வந்து யூகேல பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப சில அம் இந்த சமூக வலைத்தளங்கள வந்து பிழையான பெண் வெறுப்பு பேச்சுக்களை பரப்பிக் கொண்டிருக்கிற ஆண்ட்ரூ டேட் போன்றவர்கள் இந்த வெறுப்பு பிரச்சாரம் இருக்கிறதுல, ஓ. அது வந்து மிகவும் இளம் வயதினரை பாதிக்கின்றது. குறிப்பாக இளம் ஆண்கள். அ அதாவது பள்ளி செல்லக்கூடிய ஆண்களை கூட அது சென்றடைகின்ற TikTok, Instagram இந்த மாரி அ சமூக வலைத்தளங்களூடாக அது சென்றடைகிற ஒரு கண்டறிஞ்சு, அ இப்ப இங்க இருக்கக்கூடிய பாடசாலைகளில் அது சம்பந்தமான விழிப்புணர்வை கொண்டு வருவதற்கான திட்டங்கள் எல்லாம் இப்ப அறிமுகப்படுத்தியிருக்காது. இப்ப இந்த வருடம் அல்லது கடந்த வருடம் தான் அந்த திட்டங்கள் பட்டிருக்கு. அதாவது பள்ளி மாணவர்களிடையே பாலின சமூகத்துவம் சம்பந்தமான விழிப்புணர்வு, பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள், அதை பற்றின விளக்கம், அது ஏன் பெண்களை எப்படி மரியாதையாக சமமாக நடத்த வேண்டும் என்ற அறிவுறுத்தல் எல்லாம் இப்ப பள்ளியிலே செய்வதற்கான திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த மாதிரி விடயங்கள் வந்து நான் நினைக்கிறேன் இலங்கை போன்ற நாடுகளிலும் அது செய்யப்பட வேண்டும். இப்ப வீட்டுல அம்மா அப்பா சொல்லித்தரது ஒரு பக்கம் இருக்கு. ஏன்னா இந்த பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வீடுகள்ல இருக்கிற நேரத்தை விட வெளியில, அதாவது பள்ளியில் அல்லது டியூஷன் கிளாஸ்ல ஸ்பெண்ட் பண்ற அந்த டைம் தான் அதிகமா இருக்குது. ம், அப்ப ம். அங்கேயும் அதுக்கான அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கவனிப்பு வந்து கட்டாயமா இருக்க வேணும். எல்லாத்தையும் வந்து நாங்க பெற்றோர் மேலேயும் சுமத்த முடியாது. ஓ. அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிற அந்த பொறுப்பு என்பது பெற்றோருக்கு மட்டுமுரிய பொறுப்பு கிடையாது. அது ஒரு சமூகத்துக்குரிய பொறுப்பு. ஆங்கிலத்துல ஒரு பழமொழி இருக்குது. இட் டேக்ஸ் அ வில்லேஜ் டு ரைஸ் அ சைல்டு. ஒரு மொத்த கிராமமும் சேர்ந்துதான் ஒரு பிள்ளையை வளர்த்தெடுக்க வேணும்னு சொல்லுவார்கள். அப்ப அந்த குழந்தை வளர்ப்பு என்றது வந்து பெற்றோர், பாடசாலை, சமூகம், அரசு இது எல்லாமே அதில் பங்கு பெற்ற வேண்டும். அப்ப எல்லோரும் அவர்களுடைய பங்கை சரிவர ஆற்றும் போது, சிறு வயதிலிருந்தே சரியான தகவல்களை கொடுத்து சரியாக அதை வளர்க்கும் போது வந்து சமூகத்துக்கான மாற்றம் படிப்படியாக நிகழ்ந்து கொண்டிருக்கும். ம்ஹ்ம், ம். ஓ, நல்ல இது கருத்து. என்னடா இப்ப இளம் சமுதாயத்தினர் அவர்கள இப்ப வந்து அவர்களுடைய ஹம், எல்லாமே மாறிக்கொண்டு போறதில்ல. அதை பற்றிய உங்களுடைய பார்வையை நான் கேட்கணும்னு தான் இருந்தேன். இப்ப பிள்ளை வளர்க்குறது அவர் கல்வி முறை அது ஒரு புறம் இருக்க,
இப்ப இளம் சமுதாயத்தினரை நீங்கள் எப்படி நீங்க பார்க்குறீங்க? அந்த இளம் பெண்களோ, ஆண்களோ அவர்கள் இந்த சமுதாயத்தில் இப்போ நான் இந்த மகளிர் தினமோன்னு சொல்லி நாங்கள் எங்களுடைய இதுதான் செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் இப்ப என்ன மாதிரி இருக்கிறார்கள்? யங்காக்கள், இளமாக்களுடைய ஆம், போக்கு எப்படி இருக்கிறது? இளம் வயதுன்னு எனக்கு இளம் வயதுன்னு சொன்னா, இப்ப என்னை விட ஒரு 10, 15 வயசு இளமையான ஆட்கள் என்று சொன்னா, எனக்கு அவர்களோட இப்ப பணியாற்ற அனுபவம் இருந்து இருக்கிறது, ஆமாம். கொண்டிருக்கின்றது. ஆமா. அப்ப அ அவர்கள் வந்து இப்ப ஒரு சில விடயங்கள் நான் பார்க்கும்போது, அ இப்ப குறிப்பாக பெண்கள் அம் நிறைய விஷயங்களில் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அதாவது அந்த வயதுல உதாரணத்துக்கு ஒரு 25 வயதுல, 20 வயதுல நாங்க அந்த டைம்ல அப்படி இருந்திருக்க மாட்டோம். அந்த தெளிவு எங்களுக்கு இருந்திருக்காது. ஓ, நாங்க அந்த வயசுல இருந்திருக்கும்போது. ஆனா அவர்களுக்கு வந்து 20, 25 வயசிலேயே வாழ்க்கையில முக்கியமான விஷயங்கள்ல வந்து என்ன மாரி தாங்கள் முடிவெடுக்க வேண்டும்? என்னென்ன விஷயங்களை அலசி ஆராய வேண்டும்? அதுல வந்து மிக தெளிவாக இருக்கிறார்கள். எனக்கு அது சில நேரம் ஆச்சரியமாவும் இருக்கும். எனக்கு ஒரு சின்ன பொறாமையும் இருக்கும். அட நாங்க இப்படி இவ்வளவு தெளிவானவங்க இருக்கேன்னு. உதாரணத்துக்கு இப்ப எந்த வயதில் திருமணம் செய்வது? எப்படிப்பட்ட ஒரு துணையை தேர்ந்தெடுப்பது? அம் எந்த வயதில் குழந்தையை பெற்றுக்கொள்வதுன்றதுல மிக தெளிவாக இருக்கிறார்கள். ஓ, தாங்கள் வந்து தங்களுக்கு பிடித்த அதாவது தங்களுக்கு எப்ப அந்த விடயத்தை செய்ய வேண்டும் என்று தோன்றுகின்றதோ, அந்த நேரம் தான் நாங்கள் அதை செய்வோம். எங்களுக்கு எங்களுடைய படிப்பு மற்றும் சம்பாத்தியம் அதுவும் முக்கியமான ஒரு விஷயம். அப்ப அதையும் செய்து கொண்டு, அ அதாவது திருமணமோ, குழந்தையோ என்பது அவர்களுக்கு வந்து கட்டாயம் என்பது இல்லை. இப்ப எங்கட ஒரு ஜெனரேஷன் பழைய ஜெனரேஷன்ல பார்த்தீங்கன்னா, அது ஏதோ ஒரு கட்டாய சடங்கு மாரி கட்டாயம் செய்து இருந்தது. கொண்டிருப்பார்கள். ஆமா. அதாவது எல்லாரும் கல்யாணம் கட்டுறாங்க, நாங்களும் கல்யாணம் கட்டுவோம்ன்ற ஒரு அப்படி ஒரு நிர்பந்தத்தின் பேர்ல பல கல்யாணங்கள் நடந்து கொண்டிருக்கு. ம். ஆனா இப்ப இந்த சமுதாயத்தை பொறுத்தவரைக்கும் அது ஒரு தேர்வாக இருக்கிறது. நாங்கள் விரும்பினால் நாங்கள் கல்யாணம் கட்டுவோம். இல்லாட்டா விரும்பினால் நாங்க அப்படியே நாங்கள் இந்த இருப்போம். வயதில் செய்வோம். அல்லது விரும்பினால் நாங்கள் குழந்தையை பெற்றுக்கொள்வோம். அப்படி என்று அ அந்த தங்களுக்கான அந்த சுதந்திரத்தை அமுல்படுத்துவதற்கு அ அம் அந்த அந்த தெளிவு வந்து அவர்களுடைய அ அவருடைய இப்ப சிந்தனை சுற்றுப்புற வந்து இப்ப சூழல் முற்றுமுழுதாக மாறிட்டுது. அதுதானே நீங்க சொல்ல வரீங்க. அதுதான் நான் முற்றுமுழுதான நீங்கள் முற்றுமுழுதா மாறினதான இப்ப சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப இங்க அம் தமிழ் குடும்பங்கள்ல என்ன செய்வேன்னு சொன்னா, ஓ, அம் அப்ப அந்த ஜெனரேஷன் கேப் ஒன்று இருக்குது. ஓ, அப்ப இப்ப 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 என்னுடைய நானும் அத உணர்ந்திருக்கேன். இப்ப என்னுடைய சிந்தனை போக்குக்கும், எங்கட அம்மா, அப்பா அந்த சிந்தனை போக்குக்கும் பெரிய ஒரு கேப் இருக்கு. ம், ம், அப்ப நான் சொல்ற சில விடயங்களை அல்லது என்னுடைய சில கொள்கைகளை சில இல்ல பல கொள்கைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ம். ஏன்னா அவருக்கு அதுல வந்து நேரெதிரான ஒரு ஒரு எண்ணங்க அதுல இருக்கு. அப்ப அதுக்குள்ள வந்து ஒரு ரெக்கன்சிலியேஷன் வராது. அ சில நேரம் அது வரலாம். நீங்க நிறைய முயற்சித்தால் சில நேரம் வரலாம். அதே மாரியான ஒரு 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 பிரச்சனை உண்டு. இப்ப இந்த புதிய தலைமுறைக்கு தலைமுறை. ஜென் Z சொல்லப்படுகின்ற அந்த தலைமுறைக்கு அந்த ஒரு கேப் வந்து குறிப்பா தமிழ் சூழல்ல இருக்குது. அ ஏன்றா இங்க வந்து அவர்கள் இப்ப இங்க இங்க பிறந்து வளர்ந்து, இங்கத்து கலாச்சாரத்தில் வளர்ந்து, அங்க பள்ளிகளில் அல்லது கல்லூரிகளில் வந்து அவங்க அங்க சொல்லிக் குடுக்கப்படுற விடயங்கள். ஏன்னா அங்க வந்து அந்த சின்ன வயசுலயே வந்து நிறைய விடயங்கள்ல வந்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்குது. குறிப்பா இந்த ஜெண்டர் என்ற விஷயத்துல. ம். அ அப்ப அது அந்த சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு அது கிடைக்கிறதால, அ அவர்கள் சுதந்திரமாக அந்த குறிப்பிட்ட ஒரு வயது வந்தவுடன் தங்களுடைய முடிவுகளை எடுத்துக் கொள்கிறார்கள். அதுல வந்து மற்றவர்கள் தலையிட்டு அந்த பிரஷர் பண்றதை அவங்க விரும்புறதில்ல. இது இருந்தாலும் பெற்றோரை நம்முடைய இப்ப பெற்றோர் பிள்ளைகளோட கதைக்க முடியாத ஒரு நிலைமை தான். ஏனென்றா நான் உங்களை கேட்டால் தான் அது சரியாக வரமென்றதுக்காக வேண்டி தான் நான் கேட்டேன். நான் என்னென்னா இப்ப உங்களை விட நாங்கள் என்ன இது கூட ஆக்கள் பெரியவர்கள். அப்ப எங்களுடைய சொற்களே இப்ப நாங்கள் பிள்ளைகளோட கதைக்கிற எங்கள் போன்றவர்கள் நான் என்று சொல்ல இல்லை போன்றவர்கள் பிள்ளைகளோட எந்த திருமணம் குறிப்பாக அந்த விடயத்துல கதைக்கிறதுக்கு பின்னோக்கி பயந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனக்கு அது ஒரு சங்கடமா இருக்கு இன்றைய காலத்துல. அதுக்கு அந்த நிலைமைக்கு நீங்கள் என்ன வேற இல்ல என்றபடியா உங்களுக்கு அந்த அனுபவம் எனக்கு இல்லாவிட்டாலும். எனக்கான அந்த நிலைமை இன்னொரு 15 வருஷத்துல அந்த நிலைமை வரும். ஆனா ஆமா. என்னன்னு சொன்னா இப்ப
நாங்கள் வந்து அத வந்து ஒரு ஓப்பன் மைண்டடோட அவைய அப்ரோச் பண்ண பார்க்கணும். அதாவது இப்ப எங்களுடைய காலகட்டத்துல இருந்த சில விடயங்கள் வந்து அவையினுடைய காலகட்டம் வரும்போது அவுட் ஆஃப் டேட்டா போயிடும். அப்ப அத வந்து நாங்க அவர்களை கட்டுப்படுத்தாமல், ஓ! அவர்களுடைய கரிசனை, அவர்களுடைய விட்டு பிரச்சனை என்னன்னு குடுத்து தான் கேட்டு போக வேண்டியிருக்குது. போக வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா, சில பிழையான விஷயங்களை பெற்றோர்கள் கடத்தி கொண்டு போகத்தான் பார்க்கிறார்கள். ஏன்னா அங்கேருந்து நாங்க இப்ப இங்க எங்களோட வாழ்க்கையை நாங்க வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஏஷியன்ஸா. அப்ப அதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னுமே இந்த சாதி பார்த்து கல்யாணம் கட்டுறது, ஹாரோஸ்கோப் பார்த்து கல்யாணம் கட்டுறது, இந்த மாரி விஷயங்கள் வந்து இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கு. அப்ப அத வந்து ம். தங்களோட பிள்ளைகளுக்குள்ள வந்து அவங்க புகுத்த வெளிக்கிட்டால், அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்ப அந்த விஷயங்கள்ல அவர்கள் வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது. அது ஒரு நல்ல விஷயம் தான் உண்மைய பொறுத்தவரைக்கும். ஏன்னு சொன்னா அது அ எங்களோட இளம் சமுதாயம் அந்த தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் விட்டுட்டு, எது என்னென்ன விஷயம் அவருக்கு பொருத்தமான துணைய வந்து அது எந்த ஜாதியா இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், தங்களுக்கு அந்த துணை பொருத்தமாக இருக்குமா? அதத்தான் அவர்கள் யோசிக்க வேண்டும். அத வந்து அவர்கள் ஓரளவு அதை சரியத்தான் செய்து கொண்டு போகிறார்கள். அ பெற்றோர்கள் ஒண்ணும் செய்ய முடியாது. அதை ஏற்றுக்கொண்டு தான் போக வேண்டும். பாவம் இருந்து பார்ப்போம். திரு நடாமோகன் அவர்கள் வந்திருக்கிறார். என்ன சொல்லுவாருன்னு பார்ப்போம். ஓ வணக்கம். வேறு யாரும் மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். யாராவது இருக்கிறார்களோ தெரியல, நினைக்கல. வேறு யாராவது இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாவிட்டால் இணைந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். முதலில் சிறப்பு குரல் வருகிறதா? நான் வேறு வழியாக தான் பேசுகிறேன். இல்ல வருது. கேட்கிறது. நன்றி. மகிழ்ச்சி இந்த வாரத்தில் இந்த நிகழ்ச்சி எடுத்தது. ஆனால் இது நவஜோதியர்கள் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த நாள் வரும்போது இப்படி ஒரு கேள்வியை முன்வைத்தீர்கள். சரியாத்தான் செய்யணுமா என்று சொல்லி நான் போனவரிடம் சொன்னேன், மற்றவர்களை சொல்வது நீங்கள் ஏதாவது செய்யுங்க என்று சொல்லி இந்த முறை ஒன்று நீங்க செய்யல போல இருக்குது. இன்றைய நாளில் ஆடலும் பாடலும் சாப்பாடு கையை விட்டுருங்கள். அஞ்சனார் சொன்னார், வருஷம் முழுக்க இருக்குதானே, நிறைய செயல்பாடுகள் நீங்கள் ஆகலாம். ஒரு மற்றவர்களுக்கு குரல் கொடுத்து மற்றவர்களை எழுப்பி மாஞ்சு போவே நவஜோதியுடைய அம்மாவும் அதே நிலைமைகளுக்கு தான் வந்து போனார்கள். நானும் அப்படித்தான். இப்ப நவஜோதியர்கள், இப்ப அஞ்சனாவுடைய குழந்தை இது போகத்தான் போகிறது. ஏனென்றால் எங்கள்கிட்ட செயல்பாட்டு ரீதியான விளக்கங்கள் இல்லை. இப்பவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டு இப்படித்தான் அந்த ஒரு நாள் சிக்காகோ நகரில் என்று தொடர்ந்து திருப்பி ஒற்று விரியோசனமும் இல்லை. இதுக்கு நான் கேட்கிறேன், எங்களுக்குள்ள கதைச்சால் நாங்கள் என்ன நிமித்தி கொண்டு போறோம். மற்றவர்களுக்கு கூப்பிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது வேலை செய்யாது வடிவா தெரிஞ்சிட்டு எத்தனையோ சந்ததிகள் இதை பற்றி பேசி எத்தனையோ ஆயிரக்கணக்கான நூல்கள் எல்லாம் விழிப்புணர்வாக எங்கள் மொழி கூட வந்தும் இவை சாதிக்கப்படவில்லை. இப்பவும் பொம்பளை உயரம் குறைஞ்சிருக்கணும், படிப்பு சமமா இருக்கணும், அதிகமா இருக்கல, நிறம் கொஞ்சம் கூட வேணும், வயசு 5-7 குறைய இருக்கணும். இதை விட்டுட்டோமா? ஆனா அதுல கொஞ்சம் மாற்றம் இருக்கு நினைக்கிறேன். இப்ப கடைசியா நான் சொன்னேன், இந்த ஜெனரேஷன் வந்து சில இந்த மாதிரி விடயங்களை ஒதுக்கி விட்டு அவங்க சரியான விஷயத்துல போய் கொண்டிருக்கணும். அப்ப அப்படி பாக்கலாம் அந்த மாற்றங்கள் இருக்குது. இப்ப என்னோட ஜெனரேஷன்லயும் கூட இப்ப சிலர் வந்து இந்த மாதிரி விடயங்களை வந்து புறம் தள்ளி விட்டு தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்கின்றார்கள். அந்த முழுதாக அந்த மாற்றமே இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் வந்திருக்க மாற்றத்தின் வேகம் காணாது இன்னும் தேவைப்படுகிறது. தமிழ் அல்லாத வேறு மொழிக்காரர், வேறு நாட்டவர்கள், வேறு சமயத்தவர்கள் எல்லாம் திருமணம் செய்வதும் அது கைவிடுவதும் என்ற தெளிவு வந்திருக்கிறது. இதை நீங்கள் ஒருவேளை இதை தெளிவு என்று சொல்ல வர்றீங்களோ தெரியல. ஈழத்து அரசியல்வாதிகள் ஒரு வசனம் சொல்வார்கள், எல்லா பிரச்சனையும் சொல்லி போட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார் என்று சொல்வார்கள். பிறகு மக்களுக்கும் பேசுவார். பிறகு கொஞ்சம் கழிச்சு மக்கள் தெளிவா இருக்காங்க. நீங்களும் சொல்ல வைக்கிறீங்க. நான் சொல்றேன்னு சொன்னா ஒரு பகுதி, அதாவது சமுதாயத்துல வந்து ஒரு பகுதிக்கு அந்த தெளிவு இருக்குது, அந்த தெளிவான விஷயங்களை செய்யறார்கள். ஆனால் அதுக்காக மொத்த சமூகம் அப்படி இருக்குன்னு நான் சொல்ல வரையில. இப்ப
இல்ல அந்த தெளிவு சரி என்ற ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. அப்ப நீங்கள் சொல்லி முடிய நவஜோதியர்கள் அந்த கேள்வியை கேட்டுட்டு பிறகு தனக்கு பயமா இருக்குன்னு சொல்றார். அதான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் என்று கேட்டார் இல்லையா? அப்ப இவர்கள் இந்த இளையவர்களில் ஒரு சில பகுதியினர்கள் எடுக்கிற அந்த முடிவு, அந்த தெளிவு சரியான திசையில் இருந்தால் அங்கீகரித்து விட வேண்டியது. அங்கேயும் புலம்பல்கள் இருக்கிறது தானே, அங்கேயும் புலம்பல்கள் இருக்கிறது. உண்மைதான். அது புலம்பல்கள் இருக்கு. இப்ப என்னுடைய தலைமுறையும் எனக்கும் சரி, என் வயதை ஒத்தவர்களுக்கும் சரி, எங்களுக்கு அந்த தெளிவு இருந்தாலும் நாங்கள் சரியான விடயங்களை செய்யறதுக்கு முனைய வெளிக்கிட்டாலும், இப்ப எங்களை விட முதல் ஜெனரேஷன்ல இருந்தாங்களே, இப்ப அம்மா அப்பா அல்லது அவர்களுக்கு வயது ஒத்த ஆக்கள் அதை அங்கீகரிப்பது இல்லை. ஆனா நாங்கள் அது அங்கீகரிக்கிறார்களோ இல்லையோ, நாங்க செய்யறதை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த ஒரு ஓர்மம், அந்த ஒரு இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் இணைத்து அவருடைய கருத்துக்கையும் கேட்டுக்கொண்டு செல்வோமா? மற்றது புனிதாம் இருக்கிறான்னு நினைக்கிறேன் இல்லையா? புனிதா உங்களுடைய கருத்தை சொல்லலாம். ஜெயா பத்மநாதன் இணைஞ்சிருக்கிறார். நான் கேட்டதில் இருந்து ஏதாவது கூற விரும்புகின்றீர்களா? யாராவது? எனக்கு புனிதாவை தெரிய இல்லை, மீட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஜெயா பத்மநாதன் நீங்கள் திருப்பி பெண்கள் ஆளுமை பெற வேண்டும். திருப்பி வணக்கம். நான் உண்மையை சொன்னா, நான் தவிக்க முடியாத வெளியே இப்பதான் என்னால் ஆன் பண்ண முடிஞ்சது. போயிருந்தேன். அதால நான் உண்மையாக அந்த சௌரி இந்த கேள்வி ஒன்றையும் என்னால கேட்க முடியல. அதால நான் எந்த கேள்வியை கேட்கிறேன்னு முடியாம இருக்கு. ஒரு கொஞ்சம் சுருக்கமாக சொன்னா நான் உரையாடலாம்னு இருக்கிறேன். பெண்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள்? அப்படி அல்ல, பல விஷயங்களை பேசுகிறார்கள். இந்த தலைப்பு அதாவது இன்றைக்கு மகளிர் தினமும் பெண்ணிய அரசியலும் அதை பற்றி தான் நாங்கள் கதைக்க வேண்டி இருக்கிறோம். கதைச்சு கொண்டு அஞ்சனா மிகவும் அருமையாக பல கருத்துக்கள் கூறியிருந்தா நீங்க கேட்கலன்னு சொல்றீங்க. உண்மையாக நான் உண்மையை சொல்லுவோம், தவிர்க்க முடியாம வெளியில போயிருந்தான். ஒரு அலுவலாக கணவனுடைய அலுவல் உண்டு. அப்ப நான் முடியல. இப்ப எந்த அலுவலோட நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஓடி ஓன் பண்ணினான். இல்ல நல்ல ஒரு தலைப்பு. இப்ப அந்த நான் தலைப்பு சௌரி விளக்கம் சொல்லாமையே நான் கேட்கிறேன். அதாவது பெண்களுடைய அரசியல் என்றது ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து வந்திருக்கிறதா எனக்கு பெண்களுடைய விவாதங்கள் இப்ப கணக்கே இருக்கு. இப்ப கூட நான் ஒரு அலுவலாகத்தான் இப்ப போர் சம்பந்தமான விடயங்கள் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் நடந்து கொண்டிருந்தது. அப்ப இந்த ஈரான்ல நடக்கிற பிரச்சனைகள் இதுல சுட்டி காட்டலாம். ஆனா ஈரான் அப்படித்தான் நடக்க வேணும், அழிக்கப்பட வேணும் என்று ஒரு சின்ன என்னோட ஆர்கியூமெண்ட் செய்து கொண்டிருந்தவர். அவருக்கு ஒரு துண்டு பிரசுரம் ஒன்று கொடுக்கணும் தான் நேரடியாக போய் கொடுத்துட்டு வந்தா உண்மையை சொல்லலாம். அப்ப இந்த பிரச்சனைகளை சொல்றதுதான் பெண்கள் அங்க தாக்கப்படுகிறார்கள். அப்ப ஈரான் அழிக்கப்பட வேண்டிய ஒரு நாடுதான் என்று துணிகரமா சொல்ற எங்கட மக்களும் இருக்கின. இப்ப நான் அதைத்தான் சொல்ல வர்றேன். பெண்கள் அடக்குமுறை பட்டு கொண்டிருக்கணும். எல்லா ஈரான் மட்டுமே இல்லை, எல்லா நாடுகள்லயும் அடக்குமுறையில் தான் பெண்கள் இருக்கின. குறைப்பட்டு எங்கட நாட்டை எடுத்தாலும் பெண்கள் 4 சிவருக்கு துணிஞ்சு பேசுற கொஞ்சம் பெண்கள்லாம் இப்படி இருக்கிறோம். என்ன 4 சிவருக்கு பிள்ளைகள் வளர்க்குறதும் சாப்பிட்றதும் இதன்றதும் வேலை போடுற இந்த பெண்களை தான் நான் கண்கூடாக துணிந்து எந்த பெண்களும் வரக்கூடிய நிலைமையில இப்ப இல்லை. இப்ப அதைத்தான் நான் சௌரியுடைய கேள்வி என்ன இருக்குது, அருமையா உரையாடி இருப்பான்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா அத ஒரு சின்ன சுருக்கமாக நவஜோதி அவர்கள் சொன்னா எனக்கு அவரிடம் சில கேள்விகளை கேட்கலாம்னு இருக்கிறேன். இப்ப நான் சொல்றதை விட அவவே சொல்லட்டும், அவவே என்னோட கதைக்கிட்டு நேரடியாக. ஆமா, நல்லா. வணக்கம். பல விஷயங்கள் உரையாடினும் இப்ப எனக்கு ஞாபகத்துல வைக்கிறேன்னு சொன்னா, இப்ப
நான் ஒரு நூல் எழுதினான், கருப்பை அரசியல் என்ற தலைப்புல. அப்ப அந்த நூலை பற்றி முதல் உரையாடினோம். அதுக்கு பிறகு நாங்க பெண்கள் தினம் அது இப்ப என்ன மாதிரியான முறையில அனுஷ்டிக்கப்படுகிறது, அது ஒரு வெறும் கொண்டாட்டம், சம்பிரதாயத்துக்காக சேரம்பெற மாதிரியான சில இது போக்குகளும் இருக்கு, அதை பற்றி கதைச்சேன். மற்றது சமூகத்துல வந்து என்ன மாதிரியான இந்த பெண் ஒடுக்குமுறைன்றது எந்த அளவுல இன்னும் இருக்கின்றது, மாறிவிட்டதா, என்ன மாதிரியான விடயங்கள் இப்போது அதை குறைக்கிறதுக்காக, அதுல ஒரு விழிப்புணர்வு வாரத்துக்காக, சமத்துவமானதை கொண்டு வரத்துக்காக பள்ளிகள், பெற்றோர்கள் என்ன மாதிரியான விடயங்களை செய்கிறார்கள் என்று அதை பற்றியும் கதைச்சோம். இளம் சந்ததியை பற்றி கதைச்சோம், அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்று பற்றி கதைச்சோம். மற்ற சட்டங்கள் பற்றியும் கதைச்சோம். அதை நான் சொன்னேன்னா, சட்டங்கள் என்பது மட்டும் போதாது. ஏன்னா நாங்க இன்னும் இலங்கையில இந்தியான்னு பாத்தீங்கன்னா இன்னும் இந்த கொலோனியல் லோஸை வச்சுக்கொண்டே இருக்கிறோம். அதை பெரிய அளவுல மாத்தல. அப்ப அதுக்கான மாற்றங்கள் இப்ப வந்து கொண்டிருக்கு. அப்ப அதுல பற்றியும் நான் பேசியிருந்தேன். நீங்க சொன்னீங்க தானே அந்த பெண்ணிய அரசியல்ன்றது நல்லா இருக்குன்னு. உண்மையில எஸ், அதான என்னன்னு சொன்னா, இது நினைக்கிறேன் இப்ப வரைக்கும், மிக அண்மை காலம் வரைக்கும் அந்த பெண்ணியம் வந்தது ஒரு சைடான ஒரு விஷயமா தான் கொண்டு வர்றது. அது அது மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்ல, மெயின் ஸ்ட்ரீம் இதுக்குள்ள வந்து அது கொண்டு பேசப்படுறது இல்லை. அதாவது ஒரு நாட்டின் கொள்கை வகுப்புலையோ அல்லது ஒரு முக்கியமான கொள்கைகள் வந்து வகுக்கப்படும் போது இந்த ஜெண்டர் என்ற விஷயம், அந்த பாலின ஒடுக்குமுறை என்ற விஷயத்த வந்து அவங்க கருத்தில் எடுக்காமத்தான் நிறைய விடயங்கள் இதுவரை காலம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனா அதுல இப்பதான் அதுல கடுமையான பிரச்சாரங்கள் கொண்டு வரப்பட்டதால ஓரளவுக்கு அதை வந்து அந்த மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்ல கொண்டு வர அளவுக்கான சில வேலைகள் இப்போதான் நடைபெற்று கொண்டிருக்கு. அதாவது பெண்ணியம் ஒரு அரசியலாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இப்பதான் உருவாகி கொண்டு வருகிறது. அல்லது என்ன சொன்னா, அது சும்மா ஒரு இப்ப பெண்களை வந்து அரசியல்ல பெண்கள் ரெப்ரசன்ட் பண்றதும் சரி, அல்லது கட்சியில பெண்கள் இருக்கிறதாக இருந்தாலும் சரி, சும்மா அந்த கருவேப்பிலைய நாங்க சமையலுக்கு யூஸ் பண்ணி போட்டு ஒதுக்கி அந்த மாதிரி ஒரு போக்குத்தான் இருந்தது. ஆனா இப்ப அதை வந்து இல்ல, அப்படியெல்லாம் அந்த அளவுக்கு நாங்கள் இல்லை, எங்களுக்கு வந்து வெறுமனவே ஒரு பேருக்காக வந்து கட்சியில இருக்கிறதுக்கு வந்து பெண்கள் இல்லை என்றதையும், மற்றது ஒரு கட்சியிலேயோ அல்லது ஒரு ஆட்சியில இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்லயோ வந்து பெண்கள் வந்து முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரத்தையும் அல்லது கொள்கை வகுப்பாளர்களாகவும் இருக்கக்கூடிய அந்த நிலை வந்து உருவாக வேணும். அதுக்கான முயற்சிகள் தான் இப்ப இன்னும் தீவிரமாக பிரச்சாரத்தில் நாங்கள் இருக்க, குறிப்பாக ஆசிய நாடுகளில் என்று எல்லா நாட்டு பெண்களையும் மன்னிக்கவும் கொடுக்க, இப்ப எல்லா நாட்டு பெண்களையும் இல்ல குறிப்பிடுறீங்களா? அப்படித்தானே? இதுல ஒரு சின்ன நேரத்துல சின்ன கேள்வியை நான் சகோதரிகிட்ட நான் கேட்க விரும்புறேன். இப்ப இன்றைய செய்தியை நான் இப்ப வெளிநாடுல எல்லாம் நடக்கு, இன்றைய செய்தி இலங்கையில இன்றைய செய்தி அது நான் இதுல சொல்லுறது அழகா இல்லை போல இருக்கு என்றாலும் சொல்ல வேண்டிய கட்டத்துக்கு இருக்கிறேன். நான் பெண்கள் சம்பந்தமா இன்றைய செய்தி அந்த பெண் பிரச்சனைப்பட்ட ஹெட்டன்ல நடந்தது. அதாவது சிங்கள நியூஸ் பேப்பர், தமிழ் நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயும் வந்திருக்கு. அதாவது பெண் பிரச்சனைப்பட்டு அவ இறந்துட்டா, அந்த இறந்த பெண்ணின் மீது பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்குது. அந்த அந்த பால் இல்லையண்டு மறுக்க அங்க கேமராக்கள் கேள்வியில நேரடியாக நான் பேப்பர் வாசிச்சு எல்லாமே உண்மை சார். அப்ப அந்த கேமராலே ஆர்ஆர் வந்தது, ஆர்ஆர் அந்த பிரேதத்தில பாலியல் துர்பேசம் பிரயோகிச்சு அந்த கேமரா ப்ரூவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நான் சொல்ற விடயம் வேதனையாக இருக்கிறது. இந்த பெண்கள் நிலைமை நாங்க பேசிக்கொண்டிருக்கிறோம். எனது நாட்டின் மிச்ச நாடெல்லாம் என்ன அதுக்கு சொல்ல வரேன். எனது நாட்டுல பெண்கள், அதாவது செத்த பெண்ணின் மீது பாலியல் செய்கிற இப்படி ஒரு வன்முறைகள் இருக்கு. நான் சரியான வெக்கப்படுறேன். இது நல்ல ஒரு நிகழ்ச்சி, உங்களுக்கு நான் பாராட்ட சொல்றேன். பெண்கள் எல்லாம் முன்னுக்கு வந்துட்டாச்சு. இப்ப இதுதான் எனக்கு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற விவாதம். ஐயோ, எங்கட பெண்கள் முன்னுக்கு வந்தாச்சு, இது வந்தாச்சு தான் நான் ஒரு நோட்டீஸ் அடிச்சவர்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு வந்தேன்.
விளங்குதா? ரெண்டு நான் பேர் சொல்ல விரும்ப இல்லை. அப்ப இவ்வளவு பெண்கள் அது மாதிரி பிரேதத்துல மரணத்துல கூட வக்கிர எண்ணம் அந்த பெண் இறந்துட்டாள் என்ற ஒரு பாலியல் செய்யற ஆண்கள் எங்கட நாட்டுல இருக்கிறதுக்காக மிக மிக கண்டிக்கிறேன். நான் மிக மிக கண்டிக்கிறேன். அப்ப இது பெண்கள் எழுந்து சொல்ற அளவுக்கு கூட எனக்கு கஷ்டமா இருக்கு. இந்த பெண்கள் எல்லாம் ஏன் இப்படி இருக்கி நம்ம வீட்டுக்கு நீங்க பிள்ளை பெற மிஷினா இல்லையே? பிள்ளை பெறதும் இதன்றதும் வளர்க்கறதும் வீட்டுக்கே இருக்கிறது என்றா எங்களுடைய நாட்டுல ஒரு சின்ன நாட்டுல இந்த பெண்ணை ஒரு பிரேதத்துல போய் என்ன மிச்சம் நாங்க சொல்ல தேவையில்லை. எத்தனையோ நடக்குது என்ன இலங்கையில, எத்தனையோ நடக்குது. என்ன இடத்து தீவு பகுதியில நடந்தது. இப்ப ஒரு பாலியல் அது நடந்து 2-3 வருஷமா நிக்கிறேன். ஒரு பள்ளிக்கூட பிள்ளையை போட்டு எல்லாரும் பாலியல் செய்து கொண்டு எரிச்சது. தெரிந்த கதை தமிழில் தமிழர்களை பேசிக்கொள்கிறோம். இப்ப என்ன செய்யலாம்? உங்களுடைய நடவடிக்கை என்ன? நீங்கள் சார்ந்து அதை பேசுங்க. அரசியலை கேட்டாலும் தெரிஞ்சது சொல்றீங்க. நடாமோகன் அவர்கள் இப்ப நான் சொல்ற இந்த நிகழ்ச்சி என்ன கதைக்க விடுங்கள். இப்ப நான் சொல்றேன், இப்ப இது பெண்ணுரிமை சம்பந்தமாக பேசிக்கொண்டிருக்கிறோம். என்ன செய்யலாம்? இதுல நீங்க பெண்ணாயும் இருக்கணும், ஆணாயும் இருக்கணும். அது அவசியம் உங்களுக்கு உரிமை இல்லை. நான் கேட்கிறேன் இப்ப நான் சொல்றது தெரிஞ்ச கதையை நீங்க திருப்பி ரிப்பீட் பண்றதை விட என்ன நடவடிக்கை நகர்றது சொல்லுங்க. அதைத்தான் சொல்ல வர்றேன். நீங்க செய்தி சொல்லலாமா? எல்லாருக்கும் தெரியும். செய்தி எல்லாருக்கும் தெரியும். ஆக்ஷனுக்கு வாங்க. இதுல இருக்கிறவியல் அத்தனை பேருக்கும் தெரியும் தான். ஆக்ஷனை சொல்லுங்க. ஒரு தரம் இது இந்த நிகழ்ச்சியில சவாரிட்ட கேட்க இந்த செய்தியை கொண்டு வந்த நீங்களா அன்றைக்கு எல்லாருக்கும் தெரியும். இதை விவாதமாக்க வேண்டாம். அன்போட உங்களை சலிக்குது. நீங்க நடவடிக்கையை சொல்லுங்க. என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்கன்னு சொல்லுங்க. மகளிர் தினத்துல நடந்ததும் நாங்கள் அஞ்சனாட கற்பை அரசியல் என்ற அந்த நூலை பற்றியும் நாங்கள் அதை பற்றி தான் கதைச்சிட்டு இப்ப எங்களுக்கு நேரம் நெருங்குவதால கொஞ்சம் நவஜோதி அவர்களே, இப்ப நான் சொல்றது இன்றைக்கு பெண்கள் சம்பந்தமான நிகழ்ச்சி. அஞ்சனா அவர்கள் இத பெண்கள் சம்பந்தமான அரசியலை கொண்டு வந்த ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில இப்ப நான் இந்த உண்மை சம்பவத்தை கொண்டு வந்தது யாருக்கு வலியா இருக்கு? யாருக்கு வலியா? எனக்கு வலிக்குது. அதுல நான் சொல்ல வர்றேன். இதை தடை செய்யறதுக்கு இல்ல. நீங்க அதை சொல்லி சுட்டி இன்றைக்கு அண்மையில நடந்த சம்பவத்தை நீங்க சுட்டி காட்டுறது தவறு. பேசப்பட வேண்டிய விடயம் தான். கேட்கப்பட வேண்டிய விஷயம் பேசப்பட. ஏன்னா நெடுக இதே மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்றதுக்காக அதை பேசாம இருக்க முடியாது. இப்படி இருக்க முடியாது. அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஆமா, இன்றைக்கு நீங்க கொண்டு நடாமோகன் கேட்ட கேள்வி சொறி கொடுக்கறதுக்கு நல்ல இது. இப்ப நான் அந்த செய்தியை சொன்னாதான் உங்களுக்கு வெளி வரும். என்ன அதுக்காகத்தான் இதை கொண்டு வந்தன. அப்ப இதுக்கான ஆண்கள் கேட்டுக்கொண்டு இருக்க வேணும். இந்த பெண்கள் எல்லாம் கன பேர் நாங்க மௌனமா இருக்கிற மாதிரி நீங்க நிக்க கூடாது. இதுக்கான இது இலங்கையில இருக்கிற மக்கள் அத்தனை பெண்களும் கொதிச்செழுவணும். இங்க இருக்கிற புலம்பெயர்ந்த மக்களும் கொதிச்செழுவணும். எல்லாரும் முகநூல்ல எழுதுவணும். இவைய பற்றி எழுதுவோம். இப்ப நடாமோனுக்கு தான் இந்த பதில் சொல்றேன். என்ன நாங்கள் இதுக்கான இது இப்ப எல்லாரும் எழுத வேணும். எல்லாரும் இந்த எல்லா இதுலயும் தொலைக்காட்சியில கொண்டு வேணும். இந்த பெண் இப்படி ஒரு வன்முறைகள் கண்டிக்கப்பட வேணும். இனி பெண்ணும் ஆணும் உடல் கூற்றாலதான் வேறுபட்டவர்கள். இது எத்தனையோ சயின்டிபிக் வழிபட்ட. ஆனா பெண்ணுக்கும் ஆணுக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை. என்னும் பெண் இன்னும் அமெரிக்கன் புத்தகம் ஒன்று வாய்ச்சி கொண்டிருக்கிறது தெரியுமா? என்னும் பெண் 8 மணித்தியாலம் கூட வேலை செய்வாள், 8 மணித்தியாலம் நன்றாக சிந்திப்பாள். இப்படி இருக்கிற பெண்களை என்னும் அடக்குமுறைகள் போட்டு இதுக்கு என்ன இவர் நடாமோனுக்கு தான் இந்த பதில் சொல்றேன். நாங்கள் நான் என்ன சொல்றேன்டா, இனி நான் சிங்களம் தமிழ் கத்தாக்கிறேன். நான் என்ன சொன்னேன்டா, எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையை நீங்க நீட்டமா போறீங்க. அவருடைய நிகழ்ச்சி முடிஞ்சு இப்ப எங்கால தாண்டிட்டோம். அவர் 1 மணி நேரமா தன்னுடைய கருத்தை சொல்லிட்டார். அவை ஆக்ஷன் இப்ப நீங்க எழுதணும்னு சொன்னீங்க. எனக்கு பதில் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நான் இதுல இருந்து விடவிட்டு போயிடுறேன். என்னென்றால் அது பிரயோசனமே இல்லை. சரியா? இப்ப எழுதணும்னு சொன்னீங்க. வேற என்ன செய்யலாம்னு சொன்னீங்க. ஆர்ப்பாட்டம் செய்யலாம். நீங்க முன்னெடுங்க. அதுதான் நான் நவஜோதியிடம் கேட்டேன். நான் மற்றவர்கள் செய்ய நீங்கள் அதை ஏற்பாடு செய்யுங்க. எப்ப என்று சொல்லுங்க. அதுக்கு நாங்களும்
ஓகே அப்படி அல்ல அப்படி அல்ல செய்யலாம் எத்தனை வருஷமா இல்ல கதைக்கிறோம். அவன் செய்தி ஓகே. இப்ப நாங்கள் அந்த இதை இன்றைக்கு அறிஞ்சது நெல்லம் புனிதா கன நேரமா நிக்கிறா இல்லையா? அவருடைய கருத்தைங்கிறது எங்களுடைய நேரம் நெருங்கி இது நன்றி. உண்மையா நான் அவட நிகழ்ச்சி கேட்காட்டிலும் அவருடைய தைரியம், இந்த கொஞ்ச நேரமும் இந்த தலைப்பு அவ கொண்டு வந்த இத்தைரியம், இது உண்மையா நாங்கள் இன்னும் ஒரு தடவை கலந்து பேசுவோம். சகோதரி அஞ்சனாக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். நான் உங்களோட நிகழ்ச்சியை ஆனா நான் இன்றைக்கு கொஞ்சம் இதா இருக்கிற அந்த நிகழ்ச்சியை கேட்ட பிறகு இப்படியும் நடக்குதாண்டு. சரியா? உங்களோட பேர் என்ன? உண்மையா வாழ்த்துக்கள். நல்ல தலைப்பு, நல்ல துணிவான பெண்ணா இருக்கிறீங்க. மிச்சம் நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். நேரம். ஆமாம். புனிதா இருக்கிறீங்களா? புனிதா உங்களுடைய கருத்தை சொல்லுவீங்களா? நன்றி ஜெயா. நன்றி நவஜோதி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உண்மையாக எங்களுக்கு நேரம் இல்ல நானும் தவறு இப்படி சேர்ந்திருக்கிற இடையில நன்றி. புனிதா இருக்கிறீங்களா? உங்களோட கருத்தையும் சொல்லி நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். புனிதா இருக்கிறாவோ தெரியல. என்ன தெரியல, இணைப்புல இருக்கிற, ஆனா பேசவில்லைன்னு நினைக்கின்றேன். அது வரைக்கும் நான் ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். ஒரு சில விஷயங்கள் சொல்லலாமா? தொடங்கும் வரைக்கும் நடாமோனும் வேற இதுவும் அவர் செய்வார் நினைக்கிறேன் இல்லையா? அதுபடியே நாங்கள் எங்களுடைய ஆமா. இப்ப நீங்க நிறைவுக்கு முதல் நான் இறுதியா சுருக்கமா சொல்லி இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப நடாமோன்னு சொன்ன கருத்துக்களுக்கு நானும் அது பதிலாக சொல்றேன். என்ன சொன்ன, நாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறும் போது நம்ம கட்டாயமாக அதுக்கான கண்டனத்தையும் ஒரு உரையாடலாகவோ அல்லது ஒரு ஆர்ப்பாட்டமாகவோ வெளிப்படுத்துறது முற்றிலும் சரியான விஷயம். அதைத்தான் நாங்கள் செய்ய முடியும். ஒரு பொதுமக்களாக நாங்கள் அதைத்தான் செய்ய முடியும். இப்போ நாங்க தீர்வுகளை தர முடியாது. தீர்வுகளை தர வேண்டியது ஆட்சியில் இருப்பவர்கள். அப்ப நாங்க ஒரு ஆக்டிவிஸ்டா நாங்க செய்யக்கூடிய விஷயம் என்று சொன்னா, அரசு மீது அந்த அழுத்தத்தை பிரயோகிப்பதுதான் எங்களுடைய அதுக்கு அது சமூக மாற்றத்தையோ அல்லது சட்ட ரீதியான மாற்றங்களை கொண்டு வருவதற்கு களத்தில் கள அரசியலாக நாம் செய்யக்கூடிய பங்கு அது அவர்கள் மீது ஒரு பியர் குரூப்ஸாவோ கேம்பெயின்ஸாவோ அந்த அழுத்தத்தை பிரயோகிப்பது. அப்படி நிறைய விடயங்கள்ல நடந்திருக்கு. நாங்க மக்கள் கிளர்ச்சியாக சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும், நேரடியாக இருக்கட்டும், மக்களோட அந்த அதிருப்தி கோபத்தை கண்டு அரசு அதுக்கான சில தீர்வுகளை மிகவும் வேகமாகவோ அல்லது மக்கள் கோபத்துக்காக அந்த பிரச்சனையை ஆற்ற வேண்டும் என்றதுக்காக பல விடயங்களை முன்னெடுத்து செய்திருக்கின்றார். இது ஏற்கனவே வரலாற்றில் நடந்திருக்கு. எங்கட இலங்கையிலும் கூட நடந்திருக்கு. அப்ப அதைத்தான் நாங்க தொடர்ந்து செய்யலாமே தவிர, இந்த அழுத்தத்தை பிரயோகிப்பதற்கான வழிமுறைகள், எழுத்துக்கள், உரையாடுகளை செய்யலாமே தவிர, நாங்கள் நேரடியாக அந்த தீர்வை தரலாமான்றா சில நேரங்களில் அது எங்களுக்கு இயலுமாத விஷயமா இருக்கலாம். ஆனா பல நேரங்களில் ஒரு சாதாரண ஒரு குடிமகனாக எங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்கிறது. நான் சொல்றேன். இல்ல, நீங்க சொன்ன நல்ல கருத்து. நடாமோ ஒரு சின்ன கருத்து 2 நிமிஷம் கதைக்கலாம் நவஜோதி. இப்ப நடாமோன்னு சொன்ன மாதிரி அவர் மீது அவருக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது. அதாவது எப்படியே கதைச்சு கொண்டு இருக்காம ஏதோ ஒரு செய்யுங்கன்றதுதான் அவருடைய ஆதங்கம் விளங்குது. இப்ப நான் அஞ்சனா அரசியல் சொல்லி சொன்னா, இப்ப உலகம் எல்லாம் என்ன அரசியல் என்ன செய்து கொண்டு இருக்குதான்னு சரி எல்லாரும் நாங்க பார்த்து கொண்டு தானே இருக்கோம். அதானே அடுத்த வேலை. அதுதானே இப்ப ஒரு கேள்விக்குறியா இருக்குது. என்னண்டா இப்ப நாங்கள் எல்லா காசுகளும் அவையில செலக்ட் பண்ணி விடுறத நீங்கள் எங்களை கொல்லுங்கன்னு சொல்லி. இல்ல, அரசியல்ல போன பெண்கள் அது கணக்க விஷயங்களை அஞ்சனா தொட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அரசியல்ல போன பெண்கள் எல்லாம் எங்கட பெண்கள்லயே எவ்வளவு அவமானப்பட்டு நாங்க இருக்கணும். இப்ப எல்லாரும் அந்த அரசியல்ல போனாலே அது அவமான சின்னமாகத்தான் அவைய கருதுகினோம். விளங்குது அரசியல் பெண்களை. அதுக்கான டைம் எடுக்க வேணும் நினைக்கிறேன். அதுக்கான நன்றி அப்ப. நன்றி, வணக்கம். அஞ்சனாக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிவிடுறேன். உண்மையா நல்ல தலையங்கள் ரொம்ப பேச வேண்டி இருந்திருக்கு. ஓகே,
நல்லது. இதுவரை நேரம் மிகவும் அருமையாக மன்னிக்கோணும், அஞ்சனா அவருடைய கருத்துக்கள் நிறைவுபடவில்லை நினைக்கிறேன். அவரை பேச விட்டுட்டு நிறைவு கொண்டு வாங்க. ஆமா இல்ல நான் அது நான் சுருக்கமாக சொல்லி முடித்து விட்டேன், பேசிவிட்டேன். நீங்க நிறைவுக்கு கொண்டு வரலாம். உங்களுடைய கருத்தை சொல்லி நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சி நிறைவு கொண்டு வருவோம். அஞ்சனா, உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்தா சொல்லி சொல்லி. இல்ல அதான் சொன்னேன், இப்ப ஏற்கனவே நான் கூறியது போல இப்ப நாங்க இந்த மாற்றங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்க வேணும். அது எழுத்து வடிவமாகவோ போராட்டமோ ஏதோ ஒரு வடிவமாக அதை நாங்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்க வேணும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் நாங்கள் இப்ப இருக்கிற சமூகம் கடந்த 2-3 நூற்றாண்டுகளை விட மேம்பட்ட சமூகமா தான் இருக்கு, விருத்தி கண்ட சமூகமா தான் இருக்கு. அதுக்கு காரணம் இந்த மாதிரியான போராட்டங்கள், கிளர்ச்சிகள் நடந்து அந்த சமூக மாற்றம் நடந்து கொண்டிருக்குது. அதே போலதான் இது தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு நடக்கும் போது தொடர்ந்து இந்த சமூகம் இன்னொரு பெட்டரான நிலைக்கு போகும். இது எங்களுடைய வாழ்நாள் காலத்துல இது நடக்காட்டியும் கூட நாங்க அடுத்த இளம் சந்ததி தொடர்ந்து இந்த போராட்டத்தை எடுக்க வேணும். இருந்ததை விட ஒரு மேம்பட்ட சமூகமா தான் நாங்க இருக்கின்றோம். இனியும் அது ஒரு மேம்பட்ட சமூகமா தான் மாறும் என்று நினைக்கிறேன். ஆமா, நல்ல கருத்து. இன்னும் நாங்கள் முன்னேறி மேம்பட்டதாக வருவோம் என்று சொல்லி கூறி, அஞ்சனா இதுவரை நேரம் மிகவும் அருமையான கருத்துக்கள், நல்ல உற்சாகமாக நீங்கள் இதுவரையும் கூறியிருந்தீர்கள். கருப்பை அரசியல் பற்றியும் பல்வேறு விடயங்கள் நாங்கள் பெண்கள் குறித்தும் எல்லோரும் பேசியிருந்தோம். மிக்க மிக்க நன்றி ஜெயா பத்மநாதன். உங்களுக்கும் உங்களுடைய கருத்துக்களை இறுதி நேரம் பல சிரமங்கள் மத்தியில் சரிய உறுதியான ஒரு இன்றைய இலங்கை பிரச்சனையையும் கூறி எமக்கு நிரம்ப உலக பிரச்சனை எடுக்கல, எங்கட பிரச்சனை உலக பெண்கள் கூறி திரு நடாமோகன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து அடுத்த வாரம் 708வது மகரந்த சிவரன் நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். 2 மணி மதியம் 2 மணி. நிறைவு நேரம் 6:30 to 6:30 PM. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் கருப்பை அரசியல் புத்தக வெளியீட்டுக்கும் நன்றி கூறி மீண்டும் மகளிர் தின வாழ்த்துக்கள் எல்லோருக்கும், மகளிருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அன்புடன் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். உங்களும் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் நடாமகன், அஞ்சனா, நவஜோதி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.